கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இப்போ கிறிஸ்மஸ் காலம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ டிசம்பர் வந்தாச்சு. டிசம்பர் வந்தோடனே கிறிஸ்தவர்களுக்கு பெரிய கொண்டாட்டம் தான். காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அதனால் உலகளாவிய ஒரு கொண்டாட்டமாக டிசம்பர் 25 இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போது இந்த கிறிஸ்மஸ் என்கிற ஒரு பாடத்தை நம்ம இப்போ ஏன் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு எக்ஸ்மஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸ்மஸ்னால் என்ன அர்த்தம்? அதாவது எக்ஸ் மாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை எக்ஸ் மாஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? இன்றைக்கு நிறைய பேர், அதாவது சத்தியம் படிக்கக்கூடிய ஜனங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்கள் மத்தியில். இப்போ நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது நல்லா தெரியும், எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும், டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இது காலங்காலமாக ஒரு பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வர ஒரு விஷயம். ஆனால் ஒரிஜினலாக டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் இல்லைன்னு தெரியும். அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா எக்ஸ் மாஸ்ன்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம மேத்ஸில் நீங்கள்லாம் சின்ன வயசுலலாம் நம்ம கணக்கு போடும்போது பார்த்துருக்குறோம் இல்லையா? எக்ஸ்னா தெரியாதுன்னு அர்த்தம். எக்ஸ் என கொள்க, அப்புறம் அந்த எக்ஸ்ன்னு போட்டு ஒவ்வொரு விடையாக கொண்டு வந்து அப்புறம் கடைசியில் விடையை போடுவோம் இல்லையா? அந்த எக்ஸுங்கனாலே அது என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அதனால தான் கிரைஸ்ட் மாஸுங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போது கிரைஸ்ட் மாஸுங்கிறத ஏன் எக்ஸ் மாஸ்ன்னு சொன்னாங்கன்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது எப்போ பிறந்தாருன்னு தெரியல. அதனால தான் டிசம்பர் 25 எக்ஸ் மாஸ்ன்னு அங்கே வச்சாங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி, அப்படின்னா டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? முதல் கேள்வி. இதெல்லாம் நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இன்றைக்கி நம்மை காட்டிலும் மற்றவர்களெல்லாம் நிறைய பேர் வேதம் படிக்கிறாங்க, அவர்களெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, டிசம்பர் 25 பிறந்தாருங்கிறதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? பைபிளில் எந்த ஆதாரம் கிடையாது. அப்போ டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் இல்லைங்கிறதும் தெரியும், பெரிய பெரிய போதகர்களுக்கே தெரியும். அடுத்தது என்ன கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு எங்காவது கேட்டிருக்காரா? இப்படி கூட கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்துச்சுன்னா, இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ரொம்ப 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 தாழ்மையான ஒரு சூழ்நிலை. அதனால தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது புதுசாக சத்தியம் கேட்குறவங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் எல்லாம் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, 2 விஷயந்தான், ஒன்று ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு வீட்டில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போது எங்கேயோ ஒரு ரொம்ப ரொம்ப பெக்யூலியராக ஒரு சில இடங்களில் மட்டும் சொல்லுவாங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க நான் பாருங்கள் தெருவில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கூட தாங்க ஒரு பிளாட்ஃபாரத்தில் தாங்க அவர் பிறந்தார். மிக எளிமையான ஒரு பிறப்பு. அப்புறம் ஆட்டிடையர்கள் வந்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு பணிஞ்சிட்டு போகிறது. அப்போது அவருடைய பிறப்பு காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையும் இந்த பூமியில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது. அவருடைய பேச்சுக்கள், சிந்த, செயல், வசனங்கள் மட்டும் அதிகாரமாக. காரணம் என்னென்னா, அது தேவன் கொடுத்த வசனம். மற்ற எல்லாத்துலேயும் தன்னுடைய எளிமையை காண்பிச்சார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இப்போ அவரை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மெல்லாம் அதே எளிமையில் தான் அவருடைய அதனால தான் அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து போனார் பேதுரு எழுதுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை அவர் கொண்டாட சொல்லியிருக்காரு. ஆனால் 2 கருத்து வருது கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஒன்று, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நம்ம தாராளமாக கொண்டாடலாமே, அது ஒன்று. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணும். ஏன்னா ஒரு தலை நம்ம சரீரம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். கொண்டாட சொன்னால் கொண்டாடுங்க இல்லையா? கொண்டாட வேண்டாம்னா கொண்டாட வேண்டாம். அப்போ அவர் ஒன்றுமே சொல்லியே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியம், அவருடைய வார்த்தைகள் கவனிங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். அப்போ டிசம்பர் 25 பிறந்தநாள் கொண்டாடலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதை குறித்து கடைசியாக பார்க்கலாம்.
ஆனால் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒருத்தருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அந்த குழந்தை ஒரு பர்த்டே பேபி. இப்போ துணி யாருக்கு எடுப்பாங்க? அந்த குழந்தைக்கு. கேக்கெல்லாம் வெட்டி முதல்ல அந்த குழந்தைக்கு தான் ஊட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்போ அவர் தான் இப்போ பர்த்டே பேபி அப்படி வச்சுங்க. அப்படி இருக்கிற போது துணி யாருக்கு எடுக்கணும்? அவருக்கு தானே. அப்புறம் ஜிலேபி யாருக்கு சுடணும்? அவருக்கு தானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டிசம்பர் 25 அந்த டிசம்பர் வந்துச்சுன்னா உடனே துணி நமக்கு எடுத்துக்கிறோம், ஜிலேபி நமக்கு சுட்டுக்கிறோம், அப்புறம் அன்னைக்கு வந்து கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ இதெல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்குது? அவர் பேரை சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நிறைய பேர் கவனிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறந்தநாள் டிசம்பர் 25 ஃபஸ்ட்டு கேள்வியாக தான். தெரியாது அப்படின்னா எப்போ பிறந்தார் அது வேணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துடைய ஒரிஜினலாக எப்போ பிறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பைபிளுக்குள்ளேயே நம்ம போய் பார்க்க போகிறோம். சரியா? பைபிளுக்குள்ளேயே பார்க்க போகிறோம். வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டியதில்லை. பைபிளுக்குள்ளேயே நம்ம கவனித்தாலே போதும். ஏன் காரணம் என்னென்னா, இதை குறித்தும் நாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, மற்ற எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிறோம் இல்லையா? செல்ஃபோன்லேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஒரு சத்தியம், பைபிள் வாக்கியங்கள், அதில் இருக்கக்கூடிய போதனைகள், அதில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்டேட் ஆகலை. எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வாக்கு தத்துவம், தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், நாளைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்னு இப்படியே சொல்லி ஜனங்களை அதாவது ஒரு சுயநலத்துக்குள்ளே வழி நடத்திடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம வந்து எது ஒரிஜினல் எது உண்மைங்கிறத சொல்லி ஆகணும். பைபிள் வசனம் ஆண்டவர் கூட சொல்கிறார், உங்களுடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை தான் சொல்லணும். அந்த வசனத்தில் கூட தேவனுடைய டாக்ட்ரின் போதகம் இருக்கணும், அவருடைய திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தில் நமக்கு என்ன பங்கு, இதெல்லாம் தாங்க பைபிள் வசனம். சும்மா அப்படியே வந்து நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போகிறதுல எந்த வருமான அர்த்தம் இல்லை. அது எந்த வகையிலையும் தேவனையோ அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையோ அது சந்தோஷப்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். யோவான் கூட எழுதுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு உறக்கணும். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலையா? இல்லை, பிறக்கவில்லை. அதுக்கு எந்த ஆதாரமும் யாரும் கொடுக்கல. அப்படின்னா இந்த ஆதாரம் எப்படி வந்துச்சுங்கிறத குறித்து நம்ம வந்து பின்னாடி சிந்திக்கிறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாருங்கிறத பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகிறோம். வாங்க, ஒரு அருமையான சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலைங்கிறதுக்கு 3 ரூபகாரங்கள் பைபிளில் இருக்குது. 2 ரூபகாரங்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டது, ஒரு ரூபகாரம் இயற்கையை அடிப்படையாக கொண்டது. அது இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் நம்ம கவனிக்கும்போது முதல் ரூபகாரம் 3ல் முதல்ல பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் பிறக்கிற போது தேவதூதன் வந்தார் இல்லையா மரியாள் கிட்ட இல்லையா? தேவதூதன் மரியாள் கிட்ட வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 1:30 பாருங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ரைட், ஓகே. இது மெயின் இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது கவனிக்கும்போது அதற்கு மரியாள் வந்து தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே அப்படி சொல்லும்போது அதுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீ ஒன்றும் கவலைப்படாதமா, பாருங்கள், பரிசுத்தாவி உன்மேல் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், தேவனுடைய வல்லமை உன் வயிற்றுக்குள்ளே வரும், உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. இது வரைக்கும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு வசனம் சொல்கிறார். இது நம்ம ரொம்ப சிந்திக்கணும். பைபிள் இருக்கிற ஒரு வசனம் கூட வேஸ்ட் ஆகாதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்போ வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, என்ன முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன சொல்றார்? உன் இனத்தாளா இருக்கிற உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மரிய பாருங்க, அந்த எலிசபெத் அம்மா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? எலிசபெத் அம்மா யாரு? எலிசபெத் அம்மா யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா யோவான் ஸ்நானகன்.
அவர் பேர் ஒரிஜினலாக யோவான் தான். அவர் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவருக்கு என்னென்னு பேர் வந்துருச்சுன்னா யோவான் ஸ்நானகன் பேர் வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த யோவான் ஸ்நானகனுடைய அம்மா, அந்த அம்மா தான் எலிசபெத் அம்மா. இப்போ இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரிலேஷன்ஸ் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்போது தேவதூதன் சொல்கிறார், உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இது 6வது மாதம்ங்கிறார். இப்போ தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கரு மரியம்மா வயிற்றில் உருவாகும் போது தேவதூதன் சொல்கிறார், உன்னுடைய ஃப்ரெண்டு எலிசபெத் அம்மாவுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். அப்படின்னா என்ன பொருள் கவனிக்கிறீங்களா? யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் மூத்தவர்னு பொருள். புரியுதுங்களா? அப்போ 6 மாதம் அவர் ஏற்கனவே கர்ப்பம் ஆகிட்டார், 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு 6வது மாதம் இருக்கிற போது தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து கர்ப்பமாகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட யோவான் ஸ்நானகன் 6 மாதம் மூத்தவர். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சு. அதே அல்லது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை விட 6 மாதம் பிறப்பில் இளையவர். இப்போ கவனிங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வந்து எந்த டைம்னு கரெக்டாக நமக்கு சொல்லப்படல. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை பற்றி பைபிளில் கிளியராக இருக்குது. ஒரு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எப்போ பிறந்தாருன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அதிலிருந்து ஒரு 6 மாதத்தை பின்னாடி கழிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வந்துடும். சரிங்களா? இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், பைபிளாக தான் சொல்லுது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னாலே இப்படி தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்போ யோவான் ஸ்நானகன் எப்போ பிறந்தார் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? யோவான் ஸ்நானகன் எப்போ பிறந்தார் அப்படிங்கிற போது கவனிக்கலாம். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய ஹிஸ்ட்ரி எப்போ கொஞ்சம் வெளியே எடுக்கணும். ரொம்ப கஷ்டமான ஹிஸ்ட்ரியெல்லாம் கிடையாது, லூக்காவில் தான் இருக்குது. யோவான் ஸ்நானகனுடைய அப்பா வந்து சகரியா. சரிங்களா? அவர் வந்து ஒரு தேவாலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன். அந்த அம்மா வந்து எலிசபெத் அம்மா. இவங்க 2 பேருமே ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயும் தகப்பனுமா இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு யோவான் ஸ்நானகனுடைய காரியங்கள் பிறக்கிற ஒரு விஷயம் நல்லா தெரியும் இல்லையா? இப்போது எந்த டைமில் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு இருந்ததுன்னு சொல்லி கவனிக்கும்போது கவனிக்கலாம். இப்போது அந்த சகரியா இருக்கார் பாருங்கள், அவர் எந்த ஆசாரிய வகுப்பில் வர்றார் அதை குறித்து கொஞ்சம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். பாருங்க, இவர் எந்த வகுப்பில் வராரா? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் வரார். இப்போ அவர் ஒரு ஆசாரியன் இருந்தார், அவருடைய மனைவி தான் எலிசபெத். ஸோ இவங்க 2 பேருமே கர்த்தர்கிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் வழக்கம் போல் எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆக்சுவலாக இவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்படி இருக்க எப்படி ஆரம்பிக்கிறவர்? அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே அப்படின்னு இருக்கு. ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழியன் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான் அப்படின்னு இருக்கு. ஏதாவது புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி? இவர் வந்து அபியா என்கிற ஆசாரிய வகுப்பில் வரார். சரியா? இப்போது இது என்ன ஆசாரிய வகுப்பு என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த ஆசாரிய வகுப்பின் முறைமைகள் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் நிர்ணயித்தது. புரிதுங்களா? ஆசாரியர்களுக்கு அந்த நிர்ணயித்த ஆசாரிய வகுப்பில் அபியா என்கிற ஆசாரிய வகுப்பில் தான் இவர் வரார். இவருடைய டேர்ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய முறை ஒரு டைம் வருது. அந்த டைம் வரும்போது நேராக போய் தேவாலயத்தில் போய் அந்த சீட்டு டோக்கன் வாங்கிட்டு போய் தேவாலயத்தில் போய் என்ன செய்கிறார்னா அங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறார்? அந்த சீட்டை அவர் பெறார். சரியா? சரி, அப்படி சீட்டை பெறும்போது இப்போ கவனிங்க, இப்போ உள்ளே போயாச்சு, தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு இருக்கும்போது இவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். பாருங்கள், லூக்கா 1:13 தேவதூதன் வந்து சகரியாவை பார்த்து பயப்படாத, இப்போ உள்ள நடக்குது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது,
உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான்னு பெயரிடுவாயாக. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். புரியுதுங்களா? அதாவது தேவதூதன் வந்து சொல்கிறார், இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறகு போகுதுன்னு. இது இவர் நம்பலையா? நம்பாததுனால தேவதூதன் சொல்கிறாரு, அதை நான் சொன்ன விஷயம் நிறைவேற வரைக்கும் நீ பேசவே மாட்டேன், ஊமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். இப்போது என்னாச்சுன்னு பாருங்க. லூக்கா 1:21. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ தாமதம் பண்ணுறதுனால ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயத்தில் அவன் வெளியே வந்தபோது தேவதூதன் சொன்ன மாதிரி யார்கிட்டையும் பேசலை. அதனால தேவாலயத்தில் ஒரு தரிசனம் பார்த்தாருன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்களா. ஆனால் அவர் ஒரு யார்கிட்டையுமே பேசாமல் ஊமையாக இருக்கார். பாருங்க, அடுத்த வசனமே ரொம்ப முக்கியமான வசனம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போகிறார். சரியா? ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போகிறார். அந்நாட்களுக்கு பிறகு அவனுடைய மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி என்னாச்சான் பாருங்கள், எலிசபெத்துக்கு பிரவேச காலம் நிறைவேறின போது ஒரு புத்திரனை பெற்றாள். சரியா? இது நமக்கு தெரிந்த ஒரு விவரம். சரி, இதுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் பைபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சகரியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆசாரிய வகுப்பில் அபியா என்கிற ஆசாரிய வகுப்பில் ஊழியம் பண்ணுறான்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் 12 மாதத்துக்கு என்ன செஞ்சார்னா, யார் யார் எந்தெந்த ஆசாரிய வகுப்பில் வரணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தேவன் கொடுத்தார். அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அதில் ஒரு மாதத்தை 2ஆக பிரித்தோம்னா 1லிருந்து 15 நாட்கள் முதல் வகுப்பு, 15லிருந்து 30 நாட்கள் 2வது வகுப்பு. இப்படி தான் பிரித்தார். இப்போ இந்த வகுப்புன்னு சொல்கிறோமே, இது என்ன வகுப்பு என்று சொல்லி பார்க்கும்போது இதைத்தான் நம்ம லூக்காவில் படித்தோம் இல்லையா. அந்த சகரியா எந்த வகுப்பில் வந்தவர்? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் வந்தார் இல்லையா. அப்போது அபியா என்னும் ஆசாரிய வகுப்புங்கிறது எப்போ வருது? அந்த ஆசாரிய வகுப்பினுடைய முறைமையின் லிஸ்ட் இருக்கு பாருங்கள், அதில் எப்படி வருது என்று நம்ம கவனிக்கும்போது, இப்போ கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆசாரிய வகுப்புலையும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 15 வரைக்கும் ஒரு வகுப்பார், 15லிருந்து 30 வரைக்கும் ஒரு வகுப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு 2, அப்போ 24 வகுப்பார் வரும் இல்லையா. அப்போ இதில் வந்து அபியா என்னும் ஆசாரி வகுப்பில் தான் யார் வர்றது? இப்போ வந்து சகரியா வர. சரி, இப்போ இவருடைய ஆசாரிய வகுப்பு எந்த டேர்மில், எந்த முறையில் வருது, எந்த நேரத்தில், எந்த காலப்பகுதியில் வருது, அல்லது எத்தனாவது வருது என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சோம்னா இதுக்கு ஆதாரம் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அந்த ஆசாரிய வகுப்பின் முறை பாருங்கள். 1 நாளாகமம் 24:3 கவனிச்சிங்கன்னா, சாதோக்கை கொண்டு, அதாவது தாவீது தான் இந்த முறைமைகளை வந்து என்ன செய்கிறார்னா முறைப்படுத்துகிறார். தாவீது சாதோக்கை கொண்டு எலியாசரின் புத்திரரையும் அகிமெலேக்கை கொண்டு இத்தாமரின் புத்திரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். புரியுதுன்னா, ஒரு முறை கொண்டு வர. அதில் 1 நாளாகமம் 24:7 பாருங்க. முதலாவது சீட்டு, ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினார்னு படிக்கணும் இல்லையா. அப்போ முதல் சீட்டு யாருக்கு வருதுன்னா யோயாரீமின் பேர் வழி, 2வது சீட்டு யதாயாவின் பேர் வழி, 3வது சீட்டு ஆரீமின் பேர் வழி, 4வது செயோரீமின் பேர் வழி, 5வது மல்கியாவின் பேர் வழி, 6வது மியாமீனின் பேர் வழி, 7வது அக்கோத்ஸின் பேர் வழி, 8வது அபியாவின் பேர் வழி. பாருங்க, அப்போ எத்தனாவது அபியாவின் பேர் வழி வருது? 8வது முறை வருது பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1லிருந்து 15 வரைக்கும் ஒரு வகுப்பார், 15லிருந்து 30 வரைக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 1, 2, அடுத்த மாதத்துக்கு 3, 4, அடுத்த மாதத்துக்கு 5, 6, அடுத்த மாதத்துக்கு 7, 8 இல்லையா.
அப்போது 8வது அப்படிங்கிற போது 4வது மாதம் வந்துடும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே 1 நாளாகமம் 24:18 23வது தெலாயாவின் பேர் வழிக்கும் 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ண முடியலன்னா இதை திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா, அது திருப்பி ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டே வந்துடும். 1 நாளாகமத்தில் இருக்கிற லிஸ்ட் வந்துடும். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ சகரியா வந்து அபியாங்கிற ஆசாரிய வகுப்பில் வர்றாருன்னா, இந்த அபியா என்கிற வகுப்பு எத்தனாவது வருது என்று சொல்லி பார்க்கும்போது 8வது வகுப்பாக வருது. அப்போ 8வதுங்கிறது எப்போது? 4வது மாதம் இல்லையா? 4வது மாதம் 16லிருந்து 30 வரைக்கும். அப்போது வருஷத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வருஷ கணக்கில் 4வது மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு டோக்கன் விழுந்திருக்கு. அப்போ இவர் என்ன செய்கிறார்? 15ஆம் தேதி போய் அந்த 16ஆம் தேதிக்கு முன்பாகவே அந்த டோக்கனை வாங்கிட்டு இப்போ தேவாலயத்துக்குள்ளே போனார்னா 15 நாள் தேவாலயத்துக்குள்ளே தான் வேலை செய்யணும். புரியுதுங்களா? அப்புறம் அது முடிச்சுட்டு 4வது மாதம் முடிஞ்சு 5வது மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த 30வது தேதி அவர் வெளியே வந்துடணும். நல்லா புரிஞ்சுக்கலாமா? இப்போ இவர் அந்த அபியாங்கிற ஆசாரிய வகுப்பில் 8வது முறை, இப்போ 4வது மாதம் 2வது முறையாக போகிறார். 4வது மாதத்தில் 2வது டேர்ம், அதாவது 8வது முறை. அப்போ 14லிருந்து 30 வரைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் அதை வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 1:8 வாசிங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இப்போ தன்னுடைய ஆசாரிய வகுப்பின் முறைப்படி அவன் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற போது, எப்போ ஆசாரிய வகுப்பின் முறை? இஸ்ரேல் மாதத்தின்படி 4வது மாதம் இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ 4வது மாதம் 15ஆம் தேதி கடைசியில் போய் அவர் என்ன செய்கிறார்னா, தேவாலயத்தில் அந்த சீட்டு டோக்கன் வாங்கிட்டு போய் 16லிருந்து 30 வரைக்கும் அவர் வேலை செய்கிறார். புரியுதா? இந்த டைமில் தான் தேவதூதன் வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறகு போகுது. அப்போ தான் சொல்கிறார். அப்போ அவர் நம்பலை. சொல்கிறார், நீ முடிச்சுட்டு போவேன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கும், அது நடக்கும்போது நீ புரிஞ்சுக்குவேன், அது வரைக்கும் நீ ஊமையாக இருப்ப, அந்த மாதிரி சொல்லிட்டார் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்? அப்போ இந்த 4வது மாதம்ங்கிறது எது? இப்போ நமக்கு வந்து தமிழ் மாதம் இருக்கு இல்லையா? நமக்கு தமிழ் மாதம்னு எதை சொல்லுவோம்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இதுதான் தமிழ் மாதம் இல்லையா? இப்போ நம்ம உலகமே புதுமையாக இருக்கிறது வந்து ஜனவரி, பிப்ரவரி. இந்த ஜனவரி, பிப்ரவரி தேவன் கொடுத்ததா? நிறைய பேர்த்துக்கு அதுவே தெரியாதுங்க. ஜனவரி, பிப்ரவரி ஏதோ கடவுள் கொடுத்த மாதம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன கேலண்டர் தெரியுமா? நம்ம வச்சுருக்கிறது ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் போப் கிரிகோரிங்கிற ஒரு போட்ட கேலண்டர் தான் இது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மார்ஸுங்கிறது அந்த செவ்வாய் கிரகத்தை வணங்குறது. அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டாக போடலாம். அந்த எப்படி இந்த 12 மாதங்களுடைய பேர் வந்தது? சிம்பிளாக சொல்லணும்னா, ஜூலியஸ் சீசர், அவரை பெருமைப்படுத்துறதுக்கு ஜூலை. அகஸ்டஸ் சீசர், இவங்களாம் ரோமனில் பெரிய ராஜாக்களாக இருந்திருக்காங்க, அவரை வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ஆகஸ்ட் மாதம். இந்த மாதிரி நிறைய மாதங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து இது தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கலாம். அந்த 12 மாதங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கும் பைபிள் சொல்லக்கூடிய மாதங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்முடைய தமிழ் மாதத்துக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன சம்பந்தம் கூட உண்டு. இது வந்து தேவன் முதல்ல கவனிக்கிறீங்களா? இந்த 12 மாதங்கள் எப்படி வந்துச்சு தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் கணிச்சவரே தேவன் தான். அதை முதல்ல யாருக்கு சொன்னார் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். நாங்கள் நீ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அந்த பஸ்காவுடைய பலியை குறித்து அங்கே உங்களுக்கு செய்ய சொல்லும்போது, இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதம், இது பிரதான மாதம்னு ஆரம்பிப்பார். அதில் வந்து 12 மாதங்கள் எப்படி தெரியுங்களா? அவங்களுடைய 12 மாதம் எதை பேஸ் பண்ணி தெரியுமா? லூனார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து போப் கிரிகோரி போட்டது சோலார் கேலண்டர். சோலார் கேலண்டருங்கிறது கவனிங்க, இந்த கிரிகோரிக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் அவங்க போட்ட கேலண்டர் ஜூலியன் கேலண்டர்னு ஒரு கேலண்டர் இருந்தது. அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போப் கிரிகோரி வந்ததுக்கப்புறம் அந்த கேலண்டர் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வேதத்திற்கு ஒப்பான கேலண்டர்னு சொல்ல முடியாது, பட் கம்பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா? அப்படி இருக்கிற போது இப்போ நம்ம வச்சிருக்கிற கேலண்டர் சோலார் கேலண்டர். எப்படின்னா, பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வந்தா 365 நாள், சரிங்களா? அதுதான் ஒரு வருஷம்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கேலண்டர் வந்து சூரியனை பேஸ் பண்ணி இல்லை, சந்திரனை பேஸ் பண்ணி. சந்திரன் ஒரு தடவை பூமியை சுற்றி வருது பாருங்க,
அதுதான் ஒரு மாதம், கரெக்டாக 30 நாள். 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி, வளர்பிறை தேய்பிறை. இந்த கணக்கு நீங்கள் போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 360 நாள் பர்ஃபெக்டாக வரும். 365 நாள் வராது. இதைத்தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கும் முஸ்லீம் சகோதரர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் அந்த ரம்ஜான் டைம்லாம் அந்த பெற பார்க்குறேன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான். சரி, அது ஒரு வகை. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னா இஸ்ரேல் மாதம் எங்கே இருக்குது? இது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் தான் இருக்குது. தேவன் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாங்க அந்த 12 மாதம் கொடுத்தாரு. அந்த 12 மாதத்துலேயே எப்படி பிரித்தார்னா, முதல்ல ஒரு விதைப்பு, அப்புறம் நான் ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு அறுவடை, அதுக்கப்புறம் ஒரு விதைப்பு, இப்படியே பேஸ் பண்ணியே அவங்களுக்கு அந்த 12 மாதத்தை அவங்க கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் தனியாக தான் பார்க்கணும். இப்போ இந்த சப்ஜெக்டோட மிங்கிள் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தினால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய மாதங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாரு. இப்போ உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கு இல்லையா. இது பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துக்கு பேர் ஆபீப் அல்லது நீசான். ஆபீப்புங்கிறது ஒரிஜினல், அதுக்கு நீசான் இன்னொரு பேர் உண்டு. அதுக்கப்புறம் 2வது சீப், 3வது சீவான், 4வது தம்மூஸ், அப்புறம் ஆப், எலூல், எத்தானிம், பூல், சிஸ்லே, தேபத், சேபத், ஆதர். இன்னொரு மாதம் கூட இருக்குது, பே ஆதர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் தெளிவாக பார்க்கலாம். 13வது மாதம், அது வேற ஒரு கால்குலேஷன் வரும். இப்போ நம்ம இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் எங்கெங்கே வருதுங்கிற வசனம் கூட அதில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போவும் இஸ்ரேலில் இதே மாதங்கள் தான் இருக்குது. சரி, அப்படி பார்த்தா அவங்களுக்கு முதல் மாதம் எது தெரியுங்களா? நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபீப் அல்லது நீசான் சொல்கிறோம் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு முதல் மாதம். அது இங்கிலீஷ் மாதத்தில் ஏப்ரலில் வருது. புரியுதுன்னா, ஏப்ரல் வருது. நம்ம தமிழில் சித்திரை, வைகாசியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. நம்ம தமிழ் மாதம் கூட முதல் மாதம் ஏப்ரலில் தான் வரும். சரிங்களா, தமிழ் மாதம் ஏப்ரலில் தான் வரும். தமிழ் புத்தாண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது அப்பப்போ இப்போ என்னமோ மாற்றிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா இது இப்போ அவங்களுக்கு முதல் மாதம் ஏன் இங்கிலீஷ் மாதத்தை சைடில் போட்டிருக்கோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் சைடில் போட்டிருக்கோம்னா, இப்போ மற்ற மாதங்களெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியறதில்ல. இஸ்ரேல் மாதமெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷ் மாதத்தை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இஸ்ரேல் மாதத்தில் 4வது மாதம் 2வது முறை வருது இல்லையா, 8வது வகுப்பு, அபியா வகுப்பு. அப்போ அதில் கொஞ்சம் கவனிச்சின்னா பாருங்கள், ஏப்ரல் முதல் மாதம் அதில் 2 பேர், மே மாதம் அதில் 2 பேர், ஜூனில் 2 பேர், மொத்தம் 6 பேர். அடுத்தது ஜூலை மாதம் 7வது பேர் வழிக்கும், 8வது அபியாவின் பேர் வழிக்கும் இல்லையா. அப்போது அபியாவின் பேர் வழியில் வந்த சகரியா எந்த மாதம் அந்த டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் என்ன செய்கிறார்னா, 2வது டைம் 15ஆம் தேதி டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறார். அங்கே தான் அந்த ஒரு தேவதூதன் அவருக்கு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன படித்தோம், அவர் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறி வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மா கர்ப்பமாகறான். அதுதான் அந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போ ஜூலை மாதத்தில் முடித்து அவருடைய தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை முடிச்சுட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் உள்ள வரார். வீட்டுக்கு வரும்போதே அந்த அம்மா இப்போ என்ன செய்கிறாங்க, கர்ப்பமாகறாங்க. யோசனை பண்ணிப்பாங்க. அப்போ ஆகஸ்டில் கர்ப்பமானால் கரெக்டாக 6 மாதம் கழித்து யார் கர்ப்பமாகிறதுன்னு படித்தோம். யார் கர்ப்பமாகிறது? மரியம்மா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பாருங்கள். அதிலிருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அங்கே ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்ப்பமாகிறார். புரியுதா? அதான் 6 மாதம் அப்படி சொன்னார் பாருங்கள். அந்த தேவதூதன் சொன்னார் இல்லையா, மலடி எனப்பட்ட உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்போ 6 மாதம். அப்போது கவனிக்கிறீங்களா, அப்போது ஆகஸ்டில் அந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. கரெக்டாக 6 மாதம் கழித்து ஜனவரி. அப்போ ஜனவரியில் யார் கர்ப்பமாகிறது? மரியம்மா கர்ப்பமாகறாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஜனவரியில் கர்ப்பமானால் டிசம்பர்லேயே குழந்தை பிறக்கும், 12வது மாதத்துலேயே குழந்தை பிறக்கும். குழந்தை என்ன தெரியுங்களா, 10 மாதத்தில் பிறக்கிறது தான் குழந்தை. நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, கரெக்டாக 10 மாதம். அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்படியே நீங்கள் ஜனவரியிலேருந்து கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தாங்க 10வது மாதம்.
புரியுதா? இதில் ஜனவரியிலேருந்து கால்குலேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கரெக்டாக 10வது மாதம் அக்டோபர் வரும். அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாமா? இயேசு கிறிஸ்துடைய ஒரிஜினலாக பிறந்த மாதம் இந்த அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தின்படி அக்டோபர் மாதம் முதல் வாரம் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது. புரியுதா? அக்டோபர் மாதம் முதல் வாரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சின்னதாக மறுபடியும் ரெப்பிட்டிஷன் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்நானகன் 6 மாதம் மூத்தவர். புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் பிறந்து 6 மாதம் கழித்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, யோவான் ஸ்நானனுடைய தாய் 6 மாதம் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து கர்ப்பமாகிறார். அப்போ யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்போது? ஜூலை மாதம் அவர் முடித்து தன்னுடைய வீட்டுக்கு வரார். ஆகஸ்ட்டில் கர்ப்பமாகும்போது ஜனவரியில் 6வது மாதம் ஆகுது. யாருக்கு? எலிசபெத்துக்கு. எலிசபெத்துக்கு 6வது மாதம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் மாதம். அப்போ ஜனவரியில் கர்ப்பமானால் எப்போ குழந்தை பிறக்கும்? 10வது மாதம் அக்டோபரில் தான் குழந்தை பிறக்கும். சமீபத்தில் ஏதோ ஒரு வேளை நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க. டிசம்பர் மாதத்தில் மரியாள் கர்ப்பமான நாள்னு ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம், ஒரு கேலண்டர்லேயும் ஏதோ பார்த்தோம். அது எது கரெக்டாக இல்லைன்னு தெரில. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதை குறித்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி நான் செக் பண்ணிங்க. அப்போ அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அது எப்படி டிசம்பரில் ஜனவரியில் கர்ப்பமான டிசம்பரில் எப்படி குழந்தை பிறக்கும்? இல்லையா? ஜனவரியில் கர்ப்பமாக தான் அக்டோபரில் தான் குழந்தை பிறக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரிஜினலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அக்டோபர் முதல் வாரம். அக்டோபர் முதல் வாரம்னு நமக்கு வேறு ஒன்று ஞாபகம் வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன ஞாபகம் வரும்? நம்ம காந்தி தாத்தா பிறந்தது இல்லையா? 2 அக்டோபர் 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது மட்டும் கரெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இது ஏன் ஞாபகம் இல்லைன்னா எப்போ பிறந்தான்னு தெரியலையே. ஆனால் இந்த வசனங்கள் பாருங்கள், இப்போ நான் சொன்னது தயவு செய்து நீங்கள் வீட்டில் 2வது தடவை திருப்பி போட்டு பாருங்கள். ஒருவேளை கூகுள் எல்லாம் போனால் கூட அந்த இஸ்ரேல் மாதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது முதல் ரூபகாரம். இயேசு கிறிஸ்து அக்டோபர் மாதத்தில் தான் பிறந்தார் என்பதற்கு. 2வது ரூபகாரம் ரொம்ப கிராண்டான ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன தெரியுங்களா? எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ ஒரு மனுஷனுடைய பிறந்த தேதி தெரியல, ஆனால் இறந்த தேதி தெரியுது. எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காருங்கிற கால்குலேஷனும் இருக்குது. இத்தனை ஒரு 45 வருஷம் உயிரோடு இருந்திருக்காருங்கிற விஷயம் தெரியுது. அப்போது அவருடைய இறந்த தேதியும் அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாருங்கிறதையும் கால்குலேட் பண்ணி அவருடைய பிறந்த தேதியை கணக்கு போட முடியாதா? தாராளமாக கணக்கு போடலாம். அப்படியே பிறந்த தேதியிலிருந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரோ அதை பேக் சைடு கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா சரியாக அவருடைய பிறந்த தேதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரூபகாரம் தான் இப்போ நம்ம 2வது பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு கேள்வி, இதை எத்தனை நாள், எப்போ, எந்த சந்தர்ப்பத்தில், எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் கேட்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு தெளிவான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? நிறைய இடங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதுண்டு. நிறைய பேருக்கு, சில பேர் என்ன சொல்கிறாங்க, 25 வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு 30 வருஷங்கிறாங்க. ஒரு குரூப்பு 33 வருஷங்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் 33 வருஷங்கிறாங்க. சரிங்களா? 33 வருஷம். இப்போ அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் உயிரோடு இருந்தார்னு எங்கே இருக்குது பைபிளில்? எந்த இடத்துல இருக்குது? நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், எங்கேயும் இருக்காதுங்க. ஆனால் எல்லாம் ஏதோ சொல்கிறாங்க 33 வருஷம் உயிரோடு இருந்தார்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நாங்கள் கூட நிறைய சகோதரர்களெல்லாம் கேள்வி கேட்டதுண்டு. மூத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க 33 வருஷம். எப்படின்னு கேட்டால் தெரில. பெரிய பெரிய போதர்கள்ட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்க, எப்படின்னு கேட்டால் தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருஷம்தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு டைரக்டாக எங்கேயும் வசனம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது பைபிளில். அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் 33 வருஷங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லிக் கொடுத்த மிக மூத்த சகோதரர்கள்
ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. அது எப்படியோ வந்துருச்சு வெளியே. ஆனால் 33 வருஷம்னு தெரியுது. ஆனால் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ தேவன் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்குறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வது. நம்ம ஏற்கனவே ஹவு டு ஸ்டடி பைபிள்னு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து ஞாபகம் இருக்கலாம். தீர்க்க தரிசனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் உயிரோடு இருந்தார்னு எந்த புத்தகத்தில் கண்டுபிடிக்கிறது? நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் தேடினோம்னா கிடைக்காது. அடுத்து பவுலுடைய நிருபங்களில் அங்கேயும் கிடைக்காது. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் அங்கேயும் கிடைக்காது. அப்போ வேறு எங்கே தான் கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். அடுத்தது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இருக்காது. பைபிள் வசனம் இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள். இந்த விவரம் தெரியாமையே பைபிள் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம்னா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. சும்மா ஜெனரல் வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு வேணால் போகலாம். ஆனால் இப்போ கவனிங்க, ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. பவுல் எழுதுவார் எபிரேயருக்கு எழுதும்போது பாருங்கள், பலமான ஆகாரத்தை பற்றியில் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் பால் குடிச்சிட்டுக்கிறீங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை நீங்கள் உங்களால் கிரகிக்க முடியல. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான், அதனால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான்னு வசனம் இருக்குது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில். புரியுதுங்களா? அப்போது வசனத்தை படிக்கணுமா பழகணுமா அப்படின்னா, சத்தியத்தில் தேர்ந்தவர்கள் வசனத்தோட பழகியிருப்பாங்க. சத்தியமே தெரியாமல் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாங்க. தேவன் படிக்கிறதையும் விரும்புகிறார், ஆனால் பழகிறத ரொம்ப அதிகமாக விரும்புகிறார். புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களா? அவர்களோட பழகணும்னு விரும்புகிறீங்களா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தெரிந்து மட்டும்தான் வச்சுக்குவாங்க. பழக விரும்புகிறவர்கள் ஒன்றி விடுவாங்க, அவர்களோட தேவனோடையே போயிடுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட அதுதான் தேவன் விரும்புகிறார். சரி, ஓகே. அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்படின்னா எந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் உயிரோடு இருந்தார் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது என்று சொல்லி கவனிச்சின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பைபிள் இருக்கிற புஸ்தகத்திலேயே உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம் அப்படின்னா அது எந்த புஸ்தகம் தெரியுதா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். நம்ம ஏற்கனவே 5ஆம் உலக பேரரசு படிச்சிருக்கோம். இல்லை, தானியேல் புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? கவனிக்கலாம். அதாவது இந்த உலக சரித்திரத்தில் கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்ததோ அது மட்டும்தாங்க ரெக்கார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிபி 2020 இப்போ வந்துட்டோம். ஆனால் கிமு 2000க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. பைபிளில் மட்டும்தான் இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பைபிளில் மட்டும்தான் அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. கிமு 2000 வருஷம் நூல் பிடிச்ச மாதிரி ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த காலக்கணக்கு தேவன் கரெக்டாக சொல்லிட்டு வரோம். இனி வரக்கூடிய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு காலக்கணக்கில் பார்க்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது கொஞ்சம் தானியேல் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகும்போது, இப்போ நம்ம எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகும்போது, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்கணுன்னா அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை வெளியெடுக்கணும்னு வைங்களேன். முதல்ல என்ன தெரியணும்? அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய பேக்ரவுண்டு தெரியணும். புரியுதுங்களா? அதுக்கு பேக்ரவுண்ட் ஆரிஜின் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது அது புரியும். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் இவங்களுக்கு இன்னொரு கானான் தேசத்தில் கொண்டு போய் அவங்க செட்டில் பண்ணார். அந்த ஜனங்கள் அங்கே சோரம் போயிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? புறஜாதிகள் பாருங்கள், பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம்லாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி போயிட்டாங்க. நிறைய புறஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டு போனாங்க. அப்படி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது, இஸ்ரேல் ஜனங்க சிறைப்பட்டு போகும்போது தானியேலும் உள்ளே இருக்கார். தானியேல் ஒரு தேவன் பேரில் வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணுறாருனா, அவர் தான் இந்த உலக ராஜ்யங்களை பற்றி தெளிவாக அந்த சிலையை பற்றி சொன்னார் இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை,
அது உடஞ்சி விழுந்தது என்னன்னு சொன்னார். அது நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னும் அடுத்து பார்க்க போகிறோம். அவருடைய பேரை ஒருத்தன் பெல்ஷாத்சார்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணான், எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்து பாத்திரங்களில் மது ஊற்றி தன்னுடைய மனைவிகள், மறுமணி ஆட்டிகள், மந்திரிமார்கள் எல்லாத்தோடையும் பயங்கரமான ஒரு விருந்து சாப்பிட்டு போதையில் இருந்தான். அப்போ ஒரு கை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுச்சு. அப்போ சொன்னாங்க, உங்கள் தாத்தா காலத்தில் ஒருத்தர் இருந்தாருங்க தானியல்னு, அவர் தான் வந்து அதை ரிவீல் பண்ணார், வெளிக்கொண்டு வந்தார், அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு கேட்கும்போது சொன்னார், இன்றைக்கி நைட்டே நீ செத்து போயிடுவேன்ட்டார் இல்லையா. தானியல் பாருங்க, இப்படியாக அந்த பாபிலோன் அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன மனக்கவலை, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஆபிரகாம் நிமித்தம் தேவ பிள்ளைகள், இவங்க வந்து இப்போ சிறைப்பட்டு வந்துட்டாங்க. இவங்களை மீட்பதற்கு யாருமே நீ வரமாட்டாங்களா? இவங்க சாப்டர் முடிஞ்சுதா? பாபிலோன்லேயே அழிஞ்சு சாக வேண்டியதானா? அல்லது இவங்க வந்து ஏன் இப்படி வந்தாங்க? தப்பு பண்ணிட்டாங்க, நிறைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தப்பு பண்ணியாச்சு, இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? இவங்களுக்கு வேற யாராவது வந்து விடிவு சொல்ல மாட்டாங்களா? அப்போ இவங்களுடைய பாவத்தை பரிகரிக்கிறதா வழி இல்லையா? இதை இந்த மாதிரி தேவனே இந்த பிள்ளைகளை எங்காவது மறுபடியும் கூட்டிகிட்டு போய் எங்காவது சேர்த்த மாட்டீங்களா? இந்த மாதிரி மனநிலைகளை கொண்ட ஒரு கவலையுள்ள ஒரு ஜெபம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறார். அது எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனே நாங்கள்லாம், நீங்கள் வனாந்திரத்துல எல்லாம் வழி நடத்திட்டு வந்தீங்க, நாங்கள்லாம் தப்பு பண்ணோம். ஆக்சுவலாக அங்கே தானியலே இல்லை, அவர் தன்னையும் சேர்த்துக்கிட்டு தன்னை தாழ்மைப்படுத்தி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தேவன் ஒரு ஆறுதலான ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே கொடுத்தார் தானியலுக்கு. இது தானியலுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதோ இல்லையா, இப்போ நமக்கு நல்லா புரியணும். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட வசனம், ஒரு பெரிய வசனம் கொடுக்குறார். எப்படி தானியேல்கிட்ட சொல்றார், பார்ப்பா மீறிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, அக்கிரமம் பண்ணிட்டாங்க, நீதியை அவங்க வருவிக்கலை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் கவனி. நீ உன்னுடைய பிள்ளைகள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து மீட்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறீங்களான்னு கேட்குறது தானே. இப்போ நான் சொல்கிறேன் பார் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், கவனிங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். யாருங்க மகா பரிசுத்தம் உள்ளவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்க கிறிஸ்துவை பற்றி பேசுறாருங்க. அவர் வந்து தான் இந்த வேலையை செய்ய போறாராம். மீறுதலை தவிர்க்கிறது அப்படின்னா புரியுதா? மீறிட்டே இருந்தாங்க, அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு காட்டுறார். பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக கொடுக்குறார். அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க, கிறிஸ்து வந்து அதை கிரமமாக மாத்துறார், சொல்லி கொடுக்குறார். நித்திய நீதியை வருவிக்கிறார் இந்த பூமியில். அதே சமயத்தில் இந்த பூமிக்கு வந்தோன்ன முதல் எல்லாத்தையும் சீல் பண்ணாராம். நம்ம திருத்துவம் சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா? தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினார்? ஏசாயாவில் படிக்கிற முடியும் 6ஆம் அதிகாரத்தில், நீ போய் எல்லாருடைய கண்களை மூடி போடு, அதுதான் சீல் பண்ணுறது. அப்போ முதல் வருகையை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தை சீல் பண்ணாராம். பண்ணுறதுக்கும் அடுத்தது மகா பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம். அபிஷேகம்னா மேலே அப்படியே ஒரு இறக்கிறது தானே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு அபிஷேகம் இறங்குச்சு இல்லையா? எப்போ? அவருடைய ஞானஸ்நானத்தில் இல்லையா? அப்போ ஞானஸ்நானத்தில் அவர் அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் ஜனம் இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அவங்க இப்போ சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேங்கிறார். பாருங்கள், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்களும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் உன் ஜனத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவங்களுக்கு சில காரியங்களை செய்கிற வரைக்கும் இன்னும் மொத்தமாக ஒரு 70 வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே திருந்திர சொல்லு. அதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதா? அப்போ 70 வாரங்கள் உனக்கு டைம் தரேன். சரி, இந்த 70 வாரங்கள் எங்கே ஆரம்பிக்குது? நல்லா புரிஞ்சுங்களா?
70 வாரங்கள் எங்கே ஆரம்பிக்குது? அதுக்கு ஒரு காலக்கணக்கு சொல்கிறா பாருங்க. தானியேல் 9:25 வாசிங்க. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். பாருங்க, இப்போது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இது ஒரு டைம். பிரபுவாகிய மேசியா வருமட்டும் இது ஒரு டைம். அப்போ இந்த பக்கம் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறது காலத்திலிருந்து மேசியா வர்ற வரைக்கும் அப்படிங்கிறார். மேசியான்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் இருக்குங்களா? மேசியான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மேசியாங்கிறது எபிரேய வார்த்தை. அதுக்கு ஈக்குவலான கிரேக்க வார்த்தை தான் கிறிஸ்து. தமிழ்லையும் கிறிஸ்து தான். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அதான் மேல வசனம் பார்த்தோம், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுற வரைக்கும். அப்போ மேசியானாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு காலக்கணக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த டோட்டல் 70 வாரத்தினுடைய விஷயம் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறா சொல்கிறாருன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து மேசியா அவர் அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எத்தனை நாள் செல்லுமா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னா. கவனிங்க, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும், நல்லா புரிஞ்சுக்கலாம், அதுதான் மேசியா. அது வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்போ ஆக்சுவலாக இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா 7, 62, 69 வாரம் ஆகும். ஆனால் டோட்டல் எவ்வளோ வாரம் சொன்னார் மேலே வசனத்தில்? டோட்டலாக உன் ஜனத்துக்கு நான் 70 வாரம் கொடுக்குறப்பா அப்படின்னாரு. அப்போ அந்த 70 வாரத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்குற வரைக்கும், அபிஷேகம் வாங்குற வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும். அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? டோட்டலாக 69 வாரம் இருக்கும் அப்படின்னா. அப்போ கடைசியாக மிச்சம் ஒரு வாரம் இருக்குது. அதில் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ பின்னாடி பார்க்கலாம். புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் 69 வாரமாக. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும், இதை 69 வாரம்னே சொல்லியிருக்கலாமே, அதை ஏன் 7 வாரமும் 69 வாரம்னு ரெண்டாக பிரித்தாரு? தீர்க்க தரிசனத்தில் இந்த மாதிரி பிரிச்சிருந்ததுன்னா அது ஈவெண்ட்ஸ் அடிப்படையில், அதாவது அங்கே நடந்த நிகழ்ச்சிகளுடைய அடிப்படையில் தான் சில தீர்க்க தரிசனங்கள் பிரியும். இப்போது நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவே இல்லை, தெரிஞ்சுக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்துட்டாங்க. எதனால் வந்தாங்க? கீழ்ப்படியில். இப்போ இவங்க எங்கே இருந்தாங்க? இஸ்ரேல் நாட்டில் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் நாட்டில் இருந்தாங்க. அவர்களுக்கென்று தேவன் ஒரு ராஜா கொடுத்துருந்தார். முதல் சவுல், தாவீது, அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் 2ஆக உடஞ்சுது. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? 10 கோத்திரம் புரஜாதிகளுக்குள்ளே போயிட்டாங்க. மிச்சம் 2 கோத்திரம் யூதா, பெஞ்சமின் கோத்திரம் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தாங்க. இவர்களும் தப்பு பண்ணி சோரம் போனதுனால இவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் தேவன் வடகிழக்கிலிருந்து அந்த நேபுகாத்நேச்சாரை கூட்டிகிட்டு வந்தார். ஒரு பெரும் படையுடன் வந்தான். உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். 3 முறை படையெடுத்து வந்தான். அதில் 3ஆவது முறை கம்ப்ளீட்டாக எருசலேம் நகரத்தையே தீய வச்சு கொளுத்தி, தேவாலயத்தையும் தீய வச்சு கொளுத்தி, எல்லா தங்கத்தையும் சுருட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தேவாலய பாத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? எடுத்துக்கொண்டு போய் பாபிலோனில் கொண்டு போய் வச்சிட்டான். எருசலேம் நகரமே தீக்கிரையானது, சுட்டரிக்கப்பட்டது, போயாச்சு. பாபிலோன் சிறையிருப்பு இருக்கிறாங்க. தேவன் வந்து பார்க்குறாரு. 2 காரியங்கள் நடந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிங்க. 2 காரியம். ஒன்று, பாபிலோன் கவர்மெண்ட் கீழே விழுந்து மேதோ பெர்ஷிய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது அதில் பெர்ஷியா ராஜா கோரேசருடைய நாட்களில் கோரேஸ் ராஜாவை தேவன் எழும்ப பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போய் நீங்கள் மறுபடியும் தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தார். இது முதல் காரியம். அடுத்தது, அதுக்கு பின்னாடியே இதே பெர்ஷியா ராஜ்யங்கள் எல்லாம் கவனிக்கும் போது அர்த்தசாஸ்தாங்கிற ஒரு ராஜாவுடைய காலத்தில் நெகேமியா தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசி பானபாத்திரக்காரனாக இருக்கார். அது பின்னாடி பார்க்கலாம். இவருக்கு மனசில் எப்படி தானியேல் மாதிரியே எருசலேம் பட்டணமே இடிஞ்சு போச்சே, இந்த பட்டணத்தையே திரும்பி எடுப்பித்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப நாளாக மனசில் வச்சுட்டு இருந்தார். நீங்கள் ஜெபம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு 2-3 சப்ஜெக்ட் முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? நெகேமியா தீர்க்கதரிசி அந்த அர்த்தசாஸ்திர ராஜா பிறந்த நாள் அவருடைய பெரிய ஒரு விருந்து வைக்கும்போது இவர் முகம் ரொம்ப சோகமாக இருக்கார்.
ராஜா கேட்குற, உன் உடம்பு நல்லா இருக்கு, ஏன் உன் மனசு தான் சரியில்லை, என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் பிதாக்களுடைய கல்லறைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கும் போது நான் எப்படி உங்களோட சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கேட்டார். உடனே என்ன செய்கிறார், உனக்கு என்ன வேணும், நான் போய் கட்டணும், எருசலேம் பட்டணத்தையே கட்டணும். தேவன்கிட்ட பர்மிஷன், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணார், தேவன் பர்மிஷன் ராஜா மூலம் கொடுத்தார். போய் அந்த எருசலேம் பட்டணத்தையே கட்டுறார் இல்லையா, அதை குறித்து பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ மறுபடியும் வாசிங்க. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். புரியுதுங்களா? அப்போ எருசலேமை அப்படிங்கிற டோட்டல் எருசலேம் சிட்டிவே கட்டுறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு கோரேஸ் ராஜா அங்கே பர்மிஷன் கொடுத்தார். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது. அதில் முதல் நடந்த விஷயம் இந்த 7 வாரம், ரெண்டாவது அந்த 62 வாரம். புரியுதுங்களா? அதனால தான் ரெண்டாக பிரித்தார். 7 வாரம் 62 வாரம். முதல் 7 வாரம் ஆலயத்தை கட்டுவதற்குரிய காரியங்கள் நடைபெற்ற விஷயம், ரெண்டாவது அலங்கத்தை கட்டுவதற்குரிய காரியங்கள் நடைபெற்ற விஷயம். இது ரெண்டுமே ஒன்றா நடந்துட்டு இருந்த விஷயங்க. அதனால தான் 7 வாரம் 62 வாரம். ஆனால் டோட்டல் எவ்வளவு? 69 வாரம். சரியா? ஸோ இப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் 7 வாரம் 62 வாரம் செல்லுன்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது இருக்கிற அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் பாருங்கள், தானே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ மொத்தம் 69 வாரம். அதில் ரெண்டாவது 62 வாரம் முடியும் போது, அதாவது எருசலேம் அந்த ஆலயத்தை, அந்த அலங்கத்தை கட்டுவதற்குரிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய விஷயம் அது முடியும் போது மேசியா சங்கரிக்கப்படுவார். இதாங்க தீர்க்க தரிசனம். புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டோம்னா 7 வாரம் 62 வாரம், மொத்தம் 69 வாரம் பார்த்துட்டோம். மிச்சம் அந்த 1 வாரம் இருக்கு இல்லையா, அந்த 1 வாரம் என்ன நடக்குது பாருங்க. வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9:27. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. எந்த 1 வாரம் அப்படின்னா கடைசியாக இருக்கிற 70வது வாரம். நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே 7 வாரம் 62 வாரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டார். இப்போ கடைசி இருக்கிற 70வது வாரம்ங்கிறது அந்த 1 வாரம் கடைசியாக, அந்த 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அந்த வாரம் பாதி சென்ற போது, கவனிச்சிங்களா? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். கவனிங்க, பலியையும் காணிக்கையும் அவர் ஒளிய பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், பெரிய ஒரு பாலாக்கிரமம் பின்னாடியே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். அது தனியாக பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவை அந்த 70 வாரம் டைம் கொடுத்தார் பாருங்க. அந்த 70 வாரம் டைமில் 69வது வாரம் முடியும் போது மேசியா வந்து அபிஷேகம் பண்ணப்படுறார். மிச்சம் 1 வாரம் இருக்கான். அந்த 1 வாரத்தில் பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்படின்னா புரியுதா? 1 வாரம் அளவும் உடன்படிக்கை நிறைவேறும். அதான் சொன்னார், 1 வாரம் அளவும் உடன்படிக்கை நிறைவேற்றுவார். ஆனால் அந்த வாரம் பாதியிலேயே மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி பாருங்க. அந்த 1 வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். புரியுதுங்களா? அந்த 1 வாரம் பாதியிலேயே அவர் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னு என்ன அர்த்தம்? தன்னையே ஜீவ பலியாக கொடுத்துருவார். இதுக்கப்புறம் நீங்கள் பலியோ காணிக்கையோ செலுத்த வேண்டியதில்லை, நான் ஒழிச்சிட்டேன்றார். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களோடு, இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே புரியாது. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனங்களை எப்படி ஸ்டடி பண்ணணும்? தேவன் ஏற்கனவே சில நுணுக்கங்கள் கொடுத்துருக்கார். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 1 நாள்ங்கிறது 1000 வருஷம். படிச்சிருக்க முடியாது 2 பேதுருவில். அதே மாதிரி தேவன் இப்போ நமக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிற விஷயம் தயவு செய்து பைபிளில் தாங்க இருக்குது, எல்லாத்துக்குமே பொருந்தும். இது ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய காலக்கணக்கில் 1 நாளுங்கிறது 1000 வருஷம். அதே சமயத்தில் தேவன் வந்து சில காலக்கணக்குகளை நாள் கணக்கில் ஒப்பிட்டு பேசினார்னா, அது பின்னாடி தீர்க்க தரிசனமாக நிறைவேற போகிறதா இருந்தால், அந்த நாள் சொல்லப்பட்ட 1 நாள் அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு வருஷத்துமாக எடுத்துக்கணும்னு பைபிள் சொல்லுது. சரியா? அன்புக்குரிய சகோதர சொல்ல ஃபார்முலா, ஒரு கணக்கு போட்டோம்னா அந்த கணக்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலா மாதிரி தான் இது. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களை பற்றி பேசும்போது 1 நாளுங்கிறது 1000 வருஷம்,
அதே தீர்க்க தரிசனத்தை நம்ம கணிக்கும் போது ஒரு நாள்னு சொன்னால் அது ஒரு வருஷத்துக்கு ஒப்பிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். சரி, இதுக்கு பைபிளில் தான் ஆதாரம் இருக்கா? இருக்குது. இப்போ வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து பாருங்க, கவனிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்க்க போனாங்க இல்லையா? 40 நாள் 12 பேர் போயிட்டு 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க. 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி நம்பி நாங்கள் திரும்ப எகிப்துக்கே போகிறேன்னு சொன்னதுனால தேவன் அவங்களுக்கு சொன்ன ஒரு தண்டனை. 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்ததுனால அதுக்கு ஈக்குவலாக 40 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுற்றுன்னு சுற்றுவீங்க வனாந்தரத்தை. என்ன ஸோ அதுக்கு அவரே சொல்கிறார் பாருங்க, அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காக என்ன கட்டளையிட்டேன். புரியுதா? அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காக என்ன கட்டளையிட்டேன். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுலேயே 6ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவைகளை நிறைவேற்றின பின்பு அப்படியே வரிசையாக சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது பின்னாடி நடக்க போகிற தீர்க்க தரிசனம். அவர் சொன்ன விஷயம் நடக்க போகுது. அப்போ இயேசு கிறிஸ்து அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்ற சொல்கிறார் அப்படின்னாலே, ஒரு நாள் கணக்கில் சொல்லிட்டாருனாலே அது எப்படி புரிஞ்சுக்கணுமா? ஒரு வருஷம் அல்லது ஒரு வருஷம்னா ஒரு நாள் கணக்கில் எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே நாள் கணக்கு சொன்னார்னாலே அது ஒரு வருஷம். அப்படின்னா இப்போது தானியேல் அங்கே ஜெபம் பண்ணுறார். இந்த ஜனங்கள் அவ்வளோதானா, இவங்களுக்கு ஏதாவது வேறு விடிவு காலம் இல்லையான்னு சொல்லும்போது, இன்னும் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 70 வாரம் ஜனங்களுக்கு டைம் தர்றேன் சொன்னார் இல்லையா? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் இருக்குப்பா அப்படின்னார் தானியேலுக்கு. புரியுது? அப்போ அந்த 70 வாரம்ங்கிறத எப்படி நம்ம தீர்க்க தரிசனத்தில் எடுத்துக்கணும்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள். புரியுதுங்களா? அப்போ 70 வாரத்துக்கு 7 பெருக்கள் 70 490 நாள். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ 490 நாள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ வசனம் படித்தோம் இல்லையா? 490 வருஷம். பைபிளில் பாருங்க, 5 நாள் இது நடக்க போகுதுன்னு சொன்னார்னா 5 வருஷம், 25 நாள் இது நடக்க போகுதுன்னா 25 வருஷம். இது ஏன் இதை வருஷ கணக்குக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய 70 வாரங்கிறது வெறும் 490 நாள் தான் வரும் இல்லையா? ஆனால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுறதுலேருந்து ரொம்ப வருஷம் ஆகி தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை நெகேமியாக வாங்கி இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் வெறும் 490 நாள் தானே. எத்தனை நூற்றாண்டுகள் வந்துருச்சு இல்லையா? அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இதனால தான் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார், 70 வாரம் அப்படின்னாலே அது ஒரு நாள் கணக்கில் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், 70 வாரத்துக்கு 490 நாள், அந்த 490 வருஷம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? அதை தான் அங்கே கிளியராக சொல்கிறார். தானியேலுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, பார்ப்பா, ஜனங்களை நான் இன்னும் கைவிடல, அவங்களுக்கு மறுபடியும் நான் வாய்ப்பு தர்றேன். எவ்வளோ நாள் வாய்ப்பு தர்றேன்னா, இன்னும் 490 வருஷம் உனக்கு டைம் தர்றேன். அந்த 490 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடும், அது புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பு போயிடும். இதுதான் அவருடைய மெயின் அர்த்தமே. அப்போ அந்த 490 வருஷம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 490 வருஷங்கிறது அந்த 70 வாரம் இல்லையா? 70 வாரங்கிறது 490. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த 70 வாரம் அல்லது இந்த 490 வருஷம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை நெகேமியா தீர்க்கதரிசி அர்த்தசாஸ்டா ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு இல்லையா? அங்கிருந்து ஆரம்பிக்குதான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னும் தேவன் 70 வாரம் டைம் கொடுத்துருக்கார். 70 வாரம்ங்கிறது 490 நாள் அல்லது 490 வருஷம். அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாரமும் 62 வாரமும் மொத்தம் 69 வாரம். இது எதுக்குன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இன்னொரு வாரம் இருக்கு இல்லையா? அதை அப்படியே பச்சுங்க, அப்படியே மைண்டில் வைங்க. இப்போ இந்த 7 வாரமும் 62 வாரமும் அதில் என்ன நடக்கும்? அதுக்கு தான் வசனம் அப்படியே படித்தோம். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வர்ற வரைக்கும். மேசியானாலே என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம்.
அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்போ அபிஷேகம் பண்ணினார்? எந்த டைமில்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். படிக்கிறோமா இல்லையா? அப்ப தேவன் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே எப்ப அபிஷேகம் பண்றார்? அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது. புரியுதா? அப்போ கவனிக்கலாம். அப்ப அந்த 69 வாரங்கள் அந்த கால்குலேஷன் எப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் 69 வாரம். புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு வாரம் இருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது யாருக்கு வெளிப்படுத்தினது? அர்த்தசாஷ்டா ராஜா நெகேமியா தீர்க்கதரிசிக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கிறார். இது எங்க இருக்கு வசனம்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அர்த்தசாஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில். பாருங்க, இது ஒரு நீண்ட, இது நீங்க ஃபுல்லா நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. இதுல பர்டிகுலரா டைமும் தேவன் கொடுக்குறா பாருங்க. அர்த்தசாஷ்டா ராஜாவின் 20ஆவது வருஷம் இல்லையா? அப்ப அர்த்தசாஷ்டா ராஜாவுடைய 20ஆவது வருஷத்துல அங்க ஒரு பெரிய விருது நடக்குது. அப்போது இவர் ரொம்ப துக்கமாக இருக்கார். யார்? இவர் தான் பானபாத்திரக்காரன். அப்படின்னா புரியுதுல, கப் பேரர். ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டை இவர் சாப்பிட்டு கொடுத்தா தான் ராஜா சாப்பிட முடியும். எவ்வளோ பெரிய கீ போஸ்ட் பாருங்க. அங்கே அவரும் ரொம்ப சோகமாக இருக்கார். இதை பார்த்துடுறார். ராஜா பக்கத்தில் கேட்குற, உன் உடம்பு நல்லா இருக்கு, உன் மனசு தான் என்னமோ சரியில்லை, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் கேட்டார். உடனே இவர் சொல்லிட்டார், என் எருசலேமில் என்னுடைய முற்பிதாக்களுடைய அந்த ஒரு இடமே தீயை வச்சு கொளுத்தி சுடுகாடு மாதிரி ஆகிப்போச்சு, அதை நான் திரும்பி எடுப்பித்து கட்டணும், அது கட்டாமல் நான் எப்படி உங்க கூட சந்தோஷமாக இருக்கிறது சொல்லும்போது உடனடியாக தேவன்கிட்ட அவர் ஜெபம் பண்ணார். ராஜா பர்மிஷன் கொடுத்தார். பர்மிஷன் வாங்கிட்டு போகிறார். பார், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தேவாலயத்தில் இருக்கிற அரண் கதவின் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கடிதம் கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றே. புரியுதுங்களா? அந்த ஃபாரஸ்ட் கவர்னர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போகிறான். போய் அங்கெல்லாம் தேவையான அளவு மரங்களை எடுக்கிறதுக்கு. அப்போ பாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். இது கிளியர். அப்போ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இப்போ அந்த 70 வார தீர்க்க தரிசனம் அல்லது 490 வருஷம் தீர்க்க தரிசனம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நெகேமியா தீர்க்க தரிசி அங்கே பர்மிஷன் வாங்குறார். அர்த்தசாஷ்டா ராஜாவினுடைய 20ஆம் வருஷம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ அப்படியே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய வசதி தேவன் பண்ணி கொடுத்துட்டாருன்னா, உலக சரித்திரத்தையும் பைபிள் சரித்திரத்தையும் தேவனுக்காக மீங்கில் பண்ணார். அதில் நம்ம போய் பார்த்தோம்னா உலக சரித்திரம் எப்படி பொருந்தி வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வரலாற்றில் எருசலேம் நகரம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்ட வருடம் எப்போ? இதை நம்ம எங்கே போனோம்? வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் போய் அர்த்தசாஷ்டா ராஜா இருக்கிறார், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கார். புரியுதுங்களா? அப்போது அந்த அர்த்தசாஷ்டா ராஜாவுடைய 20th இயர் என்னன்னு உலக சரித்திரத்தில் பார்த்துட்டோம்னாலே அங்கிருந்து நம்ம இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு ஞானஸ்தானம் வரைக்கும் கணிக்கலாம். புரியுதா? அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த அர்த்தசாஷ்டா ராஜா கிட்ட நெகேமியா தீர்க்கதரிசி பர்மிஷன் வாங்கின வருஷம் எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். இது நெட்டில் போனாலே உங்களுக்கு கிடைக்கும். எந்த வருஷம் தெரியுங்களா? கிமு 454. நல்லா புரிஞ்சுக்கலாம். கிமு 454, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறக்கு 454 வருஷங்களுக்கு முன்னாலே நெகேமியா தீர்க்கதரிசி எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையை அர்த்தசாஷ்டா ராஜா கிட்ட வாங்குறார். இதை தான் பார்த்தீங்கன்னா தானியேல் 9:25 இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பாருங்க. அதை இப்போ பார்த்தோம். பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரம், அதாவது டோட்டலாக 69 வாரம். அந்த ரெண்டுக்கு விளக்கம் நம்ம பார்த்தோம். 7 வாரங்கிறது ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி. 62 வாரங்கிறது டோட்டலாக ஆலங்கம். இதை பற்றி சொல்லும்போது பாருங்கள், இது நம்ம இந்த படத்திலே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த 490 வருஷங்கள் பற்றி சொல்லும்போது
அதில் முதல்ல 67 வாரமும் 62 வாரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அது எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும். இதையத்தான் அந்த கால கணக்கில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்கள், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வர்ற வரைக்கும் எத்தனை வாரம்னு பார்த்தோம்? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். படித்தோம் இல்லையா? அப்போ டோட்டல் 69 வாரம். ஆனால் மொத்தமாக நமக்கு எவ்வளோ வாரம் கொடுத்தாராம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? 70 வாரம். இதில் இப்போ 69 வாரம் தான் இப்போ பார்த்துருக்கோம். அப்போ 69 வாரங்கிறது என்ன அப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து மேசியா அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும் தான் 69 வாரம். மிச்சம் 1 வாரம் இருக்குது. அதை வந்து என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த 69 வாரம் அப்படி இருக்கு இல்லையா? இந்த 69 வாரத்துக்கு எவ்வளோ நாள் கவனிங்க. 70 வாரத்துக்கு எவ்வளோ நாள்? 7 70 490. 69 வாரத்துக்கு எவ்வளோ நாள்? 1 வாரத்தை கம்மி பண்ணிட்டா போதும் இல்லையா? அப்போது 490ல் 1 வாரத்தை கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் வரும்? 483 வருஷம். அப்புறம் 1 வாரம் சேர்த்துனீங்கன்னா 490 வருஷம். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ அந்த 69 வாரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 483 நாட்கள் அல்லது 483 வருஷங்கள். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் 69 வாரம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? 483 வருஷம் ஆகுது. மிச்சம் 1 வாரம் பாக்கி இருக்குது. அப்படின்னா இந்த 483 வருஷத்தை எங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்? எங்கிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்ட வருஷம் இருக்கு இல்லையா? அதுதான் 454. அப்போ கிமு 454லிருந்து அப்படியே 483 வருஷங்களை அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ அந்த டேட் வந்துடும். புரியுதுங்களா? அது எப்போங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனால் 483 வருஷங்களை இப்போ கிமு 454 என்ன பண்ணணும்? அப்படியே பின்னோக்கி நம்ம என்ன செய்யணும்? கணக்கு எடுக்கணும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இது கூட கொஞ்சம் கவனிக்கலாம். கிமு கிபிங்கிற கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி தெரியுங்களா? நம்ம என்ன நினச்சிட்டுக்கிறோம்? கிமுன்னா கிமு 1 2 3 4 5 6 அப்படி இல்லை. கிமு அப்படிங்கிறது கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகன்னு அர்த்தம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? பிஃபோர் கிரைஸ்ட். புரியுதுன்னா? பிசின்னு சொல்லுவாங்க. கிமுன்னா இங்கிலீஷில் பிசி. அதே மாதிரி பின்னாடி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுங்கிறத பர்த் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, அன்னோ டொமினின்னு பேர் அது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின், அதனால தான் ஏடின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வந்து பிசின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு பின் ஏடின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏடி அப்படின்னாலே அன்னோ டொமினின்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஓகே, இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எப்படி தெரியுங்களா? மேலிருந்து கீழே டிசெண்டிங் ஆர்டரில் வரும். கவனிங்க, தான் கால்குலேஷன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வந்து மேலிருந்து கீழே ஒரு 10 9 கிமு 10 கிமு 9 கிமு பாருங்கள் 8 7 6 அப்புறம் கிமு 1 வந்து சைபருக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தது கிபி 1 கிபி 2 கிபி 3. அப்போது கிபிங்கிறது அசெண்டிங் ஆர்டர், மேல் நோக்கி கால்குலேட் பண்ணியிருப்போம். இதுதான் கிமு கிபியினுடைய கால்குலேஷன். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வருஷ கால கணக்குகள் மேலிருந்து கீழாக கணக்கிடப்படுது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி, பிறப்புக்கு பின்னாடி கீழிருந்து மேலாக கணக்கிடப்படுது. புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு இது கணக்கு போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் இதை ஒன்றும் பெருசாக கவனிக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஏன் இது இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்கோம்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறக்காக. இப்போ பாருங்கள், கிமு 454வது வருஷத்தில் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது. அப்போ அங்கிருந்து எத்தனை வருஷம் பின்னாடி கால்குலேட் பண்ணணும்? 69 வாரத்துக்கு 483 வருஷங்கள். அப்போது பாருங்கள், 454 1, 453 2, 452 3, 451 4, 455 அப்படியே பின்னோக்கி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா புரியுதா? எப்போ வந்து முடியும் தெரியுங்களா?
கிபி 30 அல்லது 29 வந்து முடியும். இது ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸிங்க. கிமுலேருந்து கிபியை கழிச்சிட்டாலே போதும். பாருங்கள், இதில் எது பெருசு? அந்த 69 வாரம்ங்கிறது மொத்தம் 483 வருஷம் இல்லையா? அந்த 483ல் 454 கழிச்சிட்டிங்கனாலே கிபி வந்துடும். பாருங்கள், கழிச்சு பாருங்கள். 483 மைனஸ் 454 கழிச்சிங்கன்னா கிபி 29. அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதாங்க எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா அபிஷேகம் பண்ணுறப்பற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு தெரியுங்களா? கிபி 29 வரைக்கும். அப்போ கிபி 29 முடிஞ்சு 30வது வயசாகும்போது கரெக்டாக வசனம் பாருங்க. இப்போ என்ன சொல்ல வருது கவனிக்கலாம். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் இயேசு கிறிஸ்து மேசியா அவர் வந்து அபிஷேகம் பண்ணுறப்பற வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு பாருங்க. கிபி 29. எப்படி இந்த கால்குலேஷன் வந்தது? மறுபடியும் சொல்கிறேன். கிமு 454 பின்னோக்கி கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 454ஓட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 483 கடுப்பு இன்னும் கொஞ்சம் வருது இல்லையா? அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா கிபி 29ஆம் வருஷம் வந்து முடியும். அப்போ கிபி 29ஆம் வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மேசியா அபிஷேகம் பண்ணப்பட வேணும். இது நடந்துதா இல்லையா? நடந்ததா இல்லையா? வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வானம் இயேசு கிறிஸ்து பாருங்க ஞானஸ்நானம் பெற்று அவர் வந்து பாருங்க ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். கரெக்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் இந்த ஏறக்குறையங்கிற வார்த்தை போட்டிருக்கு? அதான் 29 முடிஞ்சு 30வது வயசு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டார்? இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதை தாங்க தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. 7 வாரமும் 62 வாரம் எதுக்கு? மொத்தம் 69 வாரம் எதுக்குன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும். ஸோ மறுபடியும் அந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். மொத்தம் 70 வாரம், மிச்சம் 1 வாரம் இருக்குது. இன்னும் அந்த 1 வாரம் இன்னும் கவனிக்கல. இப்போ இந்த 70 வாரத்தில் 69 வாரத்தில் என்ன நடந்திருக்கு? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா வர்ற வரைக்கும் 69 வாரம் முடிஞ்சுதா? மிச்சம் என்ன வாரம் இருக்குது? அப்போ இயேசு கிறிஸ்து 29வது வயசில் முடிஞ்சு 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார். இப்போ நம்ம கால்குலேஷன் எதுனா 30 வயசு வரைக்கும் கரெக்டாக அவர் வந்து இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. 30வது வயசில் அவர் ஊழியத்துக்கு போயாச்சு ஞானஸ்தானம் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாருங்கிறது தான் முக்கியம். அதை சொல்கிறதாங்க இந்த கடைசி வாரம். புரியுதா? பாருங்கள், அந்த வசனம் கவனிக்கல் பார்க்கலாம். தானியேல் 9:27 வாசிங்க. அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை அந்த 1 வாரம்ங்கிறது கடைசி வாரம், 70வது வாரம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 1 வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கை. அப்போ அந்த 1 வாரமும் உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயத்தில் அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணாரா? ஒழிய பண்ணினார். ஸோ அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 1 வாரம்ங்கிறது பாருங்கள், அதுக்கு கூட ஒரு வாரம் இருக்கு. எவ்வளோ நாள்? 7 நாள். அப்போ 7 நாள்னா 7 வருஷம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் 7 வருஷம் டைம் இருக்குது. அது 7 நாள். ஆனால் அந்த 7 நாளில் பாதி 3. புரியுதுங்களா? 7 நாளில் பாதி எவ்வளவு? 3 நாளிலிகா 3 வருஷம். கிபி 29 முடிஞ்சு 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 69 வாரம் முடிஞ்சிடுச்சு. மிச்சம் கடைசி 1 வாரம். அந்த 7 நாளுங்கிறது 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் 3 வருஷத்திலேயே பாதியிலேயே பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார். புரியுதுங்களா? அந்த 3 வருஷம் முடியும் போது தன்னையே தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுத்தார். இதைத்தான் பவுல் எழுதுறார். எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த 3 வருஷம் முடியும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த 70 வாரத்தில் கடைசி வாரம் கொஞ்சம் கவனிச்சின்னா அந்த 1 வாரம். இப்போ இயேசு கிறிஸ்து 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 3 வருஷம் ஊழியம் பண்ணி 33 வருஷத்தில் அவர் மரித்து போனார்.
புரிஞ்சுங்களா? இந்த கால்குலேஷன் தாங்க இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இருந்தாருங்கிறத சொல்லுது. டைரெக்டாக 33 வருஷம் எங்கேன்னு சொல்லு. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அந்த 3 வருஷத்தில் அதோட கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோட அது முடியல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுபடியும் பாருங்கள், அந்த ஒரு வாரங்கிறதுல மிச்சம் 3 வருஷம் இருந்தது இல்லையா? அந்த 3 வருஷமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பு என்ன ஆகுது, போச்சான். உங்களுக்கு நான் நல்லா படித்து உங்களுக்கு தெரியும், இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த முதல் புறஜாதி யார் தெரியுங்களா? கொர்னேலியஸ்ன்னு சொல்லுவாங்க. கொர்னேலியஸ் சொல்லக்கூடிய ஒரு 100க்கு அதிபதி. அவர் தான் முதல் உள்ள வரார். எப்போ உள்ள வராருன்னு வேத கால்குலேஷன் சொல்லுதுன்னா, கரெக்டாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்னால் 3 வருஷத்துக்கு பின்னாடி அந்த அழைப்புக்குள்ளே வரார். அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்கு அவர் அறிமுகம் இருந்தது. சில விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய கேட்டிருக்கார், புரியுதுங்களா? ஆனால் அவன் அந்த அழைப்புக்குள்ளே வந்தது கரெக்டாக அந்த 3 வருஷம். அப்போது டோட்டல் 70 வருஷங்கிறது 490 வருஷங்கள் முடியுது. முடிஞ்ச உடனே புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பு போயிடுச்சு இல்லையா? இதை தாங்க தேவன் தானியேலுக்கு சொல்கிறார், உன் ஜனத்தின் மேலே நான் 70 வாரம் வச்சுருக்கப்பா, 490 வருஷம் வச்சுருக்கேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. 69 வாரம் முடியும் போது இயேசு கிறிஸ்து என்னுடைய மகன் உங்கள் மத்தியில் வந்துடுவார். ஒரு வாரம், இன்னும் 7 வருஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். அதில் 3 வருஷத்தில் அவருடைய பலியை நிறைவேற்றிடுவார். அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டு அதோட நிற்க போகிறதில்ல. அவருடைய சீஷர்கள் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சொன்னாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, உங்களுக்கு தான் ரட்சிப்பின் வசனம் கொடுக்கப்பட்டதுன்னு போய் சொன்னாங்க. கேட்கல. இதோ நாங்கள் புறஜாதியர் இடத்துல போகிறோம்னு போயிட்டாங்க பவுல் எல்லாம். அது அந்த எக்ஸ்ட்ரா 3 வருஷம் முடிஞ்சுது. 70 வருஷங்கள், அந்த 70 வார கால கணக்கு 490 வருஷங்கள் முடியும் போது இந்த அழைப்பு புறஜாதிக்குள்ளே போயிடுச்சு இல்லையா? ஓகே. ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது 33 வருடங்கள். ஓகே. இதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் தெரியுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு கிளியராக தெரிஞ்சிருச்சா? இன்னும் அவர் எப்போ பிறந்தாருங்கிறது முதல் ரூபகாரத்தில் அக்டோபர் மாதம்னு பார்த்தோம். இப்போ 2வது ரூபகாரத்தில் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துட்டாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்போ அவர் மரணம் அடைந்தாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அதிலிருந்து 33 வருஷத்தை பின்னோக்கி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த வருஷம், பிறந்த தேதி வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ ஆண்டவர் எப்போ மரித்தார், நம்ம ஏற்கனவே அவுட் டு ஸ்டடி பைபிள் 2-3வது பாகத்தில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த பஸ்காவுடைய பலியை பற்றி படிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போதே அவர் எந்த நிழலில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. அப்ப பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 நீங்க படிச்சு பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. இதில் 10ஆம் தேதி ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணும் வீட்டு தலைவர். 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து 14ஆம் தேதி அதை சாயங்காலம் அடித்து புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை சாப்பிடணும் சொன்னார் இல்லையா? அப்படி அந்த மாதிரி சாப்பிட்டதுனால அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பிறந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டது அந்த சங்காரத்தில். அது நிமித்தம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பூமியில் கூட இங்கே ஒரு முதற் பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, திருச்சபை. அதனால தான் பவுல் இவங்களை பற்றி எழுதும்போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாது இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. அப்போது அன்னைக்கு எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்பட்டதோ அதே நாளில் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே அடிக்கப்பட்டார். அப்போ அது எந்த மாதம்? நீசான் மாதம், ஏப்ரல் மாதம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஏப்ரல் மாதம் தாங்க இயேசு கிறிஸ்து அவர் மரித்த மாதம். அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் அதிலிருந்து 33 வருஷத்தை பின்னாடி கணக்கு போட்டிங்கன்னா, ஏன்னா அவருடைய கால்குலேஷனில் சந்திரனுடைய காலக்கணக்கு தானே, வருஷத்துக்கு 360 நாள் தான், ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். அதனால் எந்த வேரியேஷனும் வராது. அப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் பின்னோக்கி கால்குலேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதுனா பண்ணலாம். அல்லது இது மாத கணக்கில் ஒரே ஆர்டரில் வர்றதுனால அந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதத்தான் அவர் இறந்த தேதி. அதிலிருந்து கரெக்டாக 6 மாதத்தை நீங்கள் டிரெக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் அக்டோபரில் தான் வரும். இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து 33 வருஷத்தை அப்படியே பின்னாடி கால்குலேட் பண்ணி பாருங்கள். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம், சரிங்களா? சரியாக அக்டோபரில் தான் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிக்கலாம். அப்போது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறீங்களா, அக்டோபர் மாதம் பிறந்தார், ஏப்ரல் மாதம் மரித்தார். அப்போ ஏப்ரல் மாதத்தில் மரித்த அந்த மாதத்துலேருந்து 33 வருஷத்தை பின்னாடி கால்குலேட் பண்ணிங்கன்னா அது அக்டோபர் மாதம் தான் வரும். ஸோ இது 2வது ரூபகாரம். இயேசு கிறிஸ்து அக்டோபரில் தான் பிறந்தார் என்பதற்கு. புதுசாக இருக்குல்ல? புதுசு இல்லைங்க, இது பழசு. இதுதான் ஒரிஜினல். நம்ம படிக்கலை, அவ்வளோதான். நம்ம யாருக்கும் இது கவனிக்கலை. ஆனால் இப்போ நமக்கு புதுசாக தெரியும். ஆனால் இது பைபிளில் ஏற்கனவே இருந்தது. மூத்த சகோதரர்களெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. என்னென்னா, அவர்கள் அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்குள்ளே சாத்தான் இந்த பூமியில் கலையை வதச்சிட்டான். இதை தவிர மற்றதெல்லாம் டெவலப் ஆகி வந்துடுச்சு. பாடுறது, இன்றைக்கி கிறிஸ்மஸ் டைம்னு ஆச்சுன்னா பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பண்ண விளக்கல் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. களியாட்டுக்கள் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எவ்வளோ ஒரு தாழ்மையாக ஒரு ஏழ்மையில் பிறந்தாருங்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க. அதை எந்த அளவுக்கு லக்ஸூரியாக கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல, அது பின்னாடி விளக்கம் பார்க்கலாம். இப்போ 3வது ரூபகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஆட்டிடையர்களுக்கு தேவதூதன் சொன்னார் இல்லையா, பாருங்கள், அப்பொழுது நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். ஸோ இதை இப்போ கூட நாடகமாட்டா பார்க்க டிசம்பர் வந்தால் உடனே சண்டே கிளாஸ் குழந்தைகள்ருந்து எடுத்து நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்படி ஆட்டிடையர்கள் வர மாதிரி ஒரு குழந்தை பிறந்த மாதிரியோ அப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மை மாதிரி வச்சு எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ண போகிறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் ஆறாரோ பாலகனேன்னு தொட்டலை போட்டு கொஞ்சிட்டே இருக்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னா, அவரையே வளர விடுறதில்ல. அப்புறம் நம்ம எங்கே வளருது பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி வேலைங்க பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியாமல் இன்னமும் குழந்தையா வச்சு கொஞ்சிட்டே இருக்கிற பாருங்க. எவ்வளோ மோசமான விஷயம். இதை தாங்க தேவன் பார்க்குறார். சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஆட்டிடையர்கள் அங்கே மந்தை மேய்ச்சிருந்தான்னு படிக்கிறோம் இல்லையா? இது இஸ்ரேலுடைய இயற்கை அமைப்பை கொஞ்சம் கவனிச்சுன்னா, டிசம்பர் மாதம் கடுமையான குளிர் இருக்குமா இஸ்ரேலில். ஆட்டிடையர்கள் வெளியவே வரமாட்டாங்க மந்தை எடுத்துகிட்டு. இதெல்லாம் அங்கே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான், புரியுதுன்னா? டிசம்பர் மாதத்தில் கடுமையான குளிரும் பனியும் இருக்கும். அந்த டைமில் ஆட்டிடையர்கள் வெளியே வரக்கு வாய்ப்பு இல்லை. பட் அக்டோபர் மாதத்தினுடைய அந்த அந்த செகண்ட் வீக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குளிர் அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயில் காலம் கூட சொல்லலாம். அப்போ அவங்க ஆட்டிடையர்கள் வருவாங்களாம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஆட்டிடையர்களுக்கு அவர் சொன்ன அந்த டைம் கரெக்டான டைம் தான். நம்ம தான் அதை தவிர என்ன பண்ணிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது இப்படியாக இருக்க அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கலை, அக்டோபரில் தான் பிறந்திருக்கார். அப்படின்னா 25ஆம் தேதி எப்படி வந்துச்சு? நம்ம திருத்துவம் சப்ஜெக்ட்லேயே அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தோம், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க. அதனால் கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம், இல்லைன்னா ரொம்ப எலாபரேட்டாக கொடுக்க வேண்டியது. கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தியத்தில் தேவ பிள்ளைகள் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த ரோம பேரரசர்கள் எல்லாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கொன்று குவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் கிபி 300ஆவது வருஷத்தில், அதாவது 3ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் ராஜா சார்ஜ் எடுத்து, நம்ம ஏற்கனவே அந்த திருத்துவம் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவன் ஒரு ஓவர் நைட்டில் கிறிஸ்தவனாக மாறிட்டான், ஒரு சிலுவை அடையாளம் தெரிஞ்சு. அப்படி கிறிஸ்தவனாக மாறும்போது எல்லா ரோமர்களுடைய பழக்க வழக்கங்களும் சடங்கு சம்பிரதாயங்களும் பண்டிகை முறைகளும் எல்லாமே எங்கே வந்துச்சுன்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே வந்துச்சு. இதில் வேர்ல்டு புக் ஆஃப் என்சைக்ளோபீடியா அந்த புஸ்தகங்கள் எல்லாம் போனீங்கன்னா அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இதுக்கான நிறைய புஸ்தகங்கள் கூட வந்துச்சு. அதில் ரோமர்கள் செமராமிஸ்ங்கிற ஒரு தேவதை வணங்கிட்டு இருந்தாங்கலாம் படித்தோம் இல்லையா? இதை தான் இஸ்ரேல் ஜனங்க வானராக்கினின்னு வணங்கிட்டு இருந்தாங்க. ஏசாயாவில் பிள்ளை படிச்சிருக்கோம். ஸோ இந்த செமராமிஸுடைய அந்த மகன் அவங்க பார்த்தோம் நிம்ரோத்து, அவருடைய மகன் ட்ரிம்னோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த பாபிலோனியர் அது ஏற்கனவே டிசம்பர் 25ஆம் தேதி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த செமராமிஸுடைய பிறந்த நாளாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி அது சூரியன் இடத்துல போயிடுச்சு, அது சூரிய கடவுளாக மாறிச்சுன்னு சொல்லி அதுக்கு ட்ரிம்னோஸ்னு பேர் வச்சான். இது டிசம்பர் 25ஆம் தேதி ஐரோப்பா கண்டத்தில் உச்சத்தில் நிற்குமா. அப்போ இவங்கெல்லாம் ஒளி திருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய திருவிழா கொண்டாடினாங்க.
புரியுதுங்களா? இதையத்தான் வந்து பாபிலோனியர்களுக்கு அப்புறம் ரோமர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து கடைசியாக ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் வந்துடுச்சு. இது ஒரிஜினலாக இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளுக்கும் டிசம்பர் 25 சம்பந்தமே கிடையாது. சரி, இவ்வளோதான் சுருக்கமான சரித்திரம், இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா இதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது, அப்படின்னா இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி. நம்ம ஆண்டவர் நமக்காக மரித்தார், ஏன் கொண்டாடக்கூடாதா? கொண்டாடுறதா கொண்டாடக்கூடாதா என்பதை குறித்து கருத்து சொல்கிறது வேத வசனம் அல்ல. வேத வசனம் என்ன சொல்லும்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணும்னு சொல்லுது. அப்படின்னு அவர் ஒன்றுமே செய்ய சொல்லியா? சொன்னாருங்க. அவருடைய பிறப்பை கொண்டாட சொல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூற சொன்னார். ஏன்னா இந்த பூமியில் அவருடைய மரணம் தாங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய ஜீவனுக்கு ஆதாரம் இல்லையா? அவருடைய மரணத்தை தாங்க நினைவு கூற சொன்னார். அது விசேஷமாக எல்லாரையும் கூப்பிட்டெல்லாம் அப்புறம் கடைசியாக ஒரு பந்தி அனுசரிக்கிறார். அந்த பந்தி வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு இல்லையே, தனக்கு நெருக்கமாக இருக்கிற சீசர்களை மட்டும் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, இனிமேல் ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் நீங்கள் அடிக்க வேண்டாம், இவங்களுக்கு மட்டும்தாங்க முறையை மாற்றினார். அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் இங்கே முறை மாறி இருக்குன்னா, அவரை பின்பற்றக்கூடிய உண்மையான சீசர்கள் மற்ற இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் அப்படி கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பெயர் கிறிஸ்தவங்களெல்லாம் கொண்டாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவருடைய பலியை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்ட ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அவர் சொன்னதை மட்டும்தான் கேட்பாங்க. பாருங்கள், அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார்? லூக்கா 22:19 வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பார்த்தீங்களா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னார். அதை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக செய்கிறோம், அதுக்கு எப்படி அதை நினச்சி செய்கிறோம் அதெல்லாம் தெரியல. ஆனால் எதைத்தான் செய்ய சொன்னார்னா, என்னை நினைவு கூறும்படி. அந்த அப்பத்தை எடுத்தார், திராட்சரசத்தை எடுத்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இதை நீங்கள் பானம் பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம். அவரோடே நாம் பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்யலாம். அதை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவரே உம்முடைய பலி நீர் செலுத்தின பலி மாதிரியே நானும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பலியை நான் செலுத்துகிறேன். உம்முடைய பலியில் எனக்கும் என்ன செய்யுங்க, உம்முடைய கீழ்ப்படிதலுக்குள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. புரியுதுங்களா? இதை வந்து நான் செய்கிறேங்கிறத ஒரு அடையாளத்தின் மூலம் காட்டுறதா அந்த ஒரு அப்பத்தை சாப்பிட்றதும் அந்த ஒரு திராட்சரசத்தை குடிக்கிறோம். இன்னும் நிறைய மீனிங்கெல்லாம் இருக்குது, ரொம்ப டீப் மீனிங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் அழுதுருவோம். இதை வந்து பவுல் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்போ நம்ம எதைத்தான் தெரிவிக்கணுமா? அவருடைய மரணத்தை, அதில் இருக்கிற மேன்மையை, அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை, இதைத்தான் நாமளும் உட்கொள்ள வேணும். இதைத்தான் மற்றவர்களுக்கும் சொல்லணும். புரிஞ்சுங்களா? இது கம்ப்ளீட்டாக சாத்தான் இதை வந்து இதனுடைய தாற்பரியத்தை மறைச்சு களியாட்டு, ஆடம்பரம், புரியுதுங்களா, பெரிய பெரிய வண்ண விளக்குகள், பெரிய பெரிய மியூசிக் இப்படி போட்டு டான்ஸு, பாட்டு, கூத்து, அப்புறம் இப்போ சமீபத்தில் விளையாட்டு போட்டி, என்னென்னமோ நடக்குது. வெளியில் உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அத்தனை இங்கே நடக்குது பாருங்கள். இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ குழந்தைகள், வாலிபர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதை எல்லாம் மறைச்சிட்டு டான்ஸு, பாட்டு, கூத்துன்னு கொண்டு போயிட்டான் சாத்தான். அதைய நிறைய போதகர்கள் கூட என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய போதகர்கள் சத்தியத்தை ஓரளவுக்கு புரிந்து அதில் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் எதிர்க்கிறவங்கள நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் நம்மளை டான்ஸ் ஆடுறக்கோ அதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இல்லை புது துணி போட்டு பெரிய ஜிகுனா துணியெல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்க்குறக்கு அப்படியல்ல. நாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமை உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டுமோ அவருடைய மரணத்தை நினைவு கூறுவர்களாக இந்த பூமியில் நம்ம வந்து நடமாட வேணும். அப்படின்னா பண்டிகைகளை நாமெல்லாம் கொண்டாடலாமா வேண்டாமா? சொல்லுங்கள். பண்டிகைகளை கொண்டாடலாமா வேண்டாமா?
இதை வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த பண்டிகைகள்லாம் இப்போ எப்படி வந்துச்சு தெரியுங்களா? டிசம்பர் 25 எப்படி வந்துச்சுன்னா, யாரோ ஒரு போப்பு மார்க்கத்தில் யாரோ அந்த பாருங்கள் ரோமர்கள் கொண்டு வந்து அதை அப்படியே போப்பு மார்க்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமன் கேத்தலிக்கு அங்கே தான் நிறைய அசுத்தங்களெல்லாம் வெளியே வந்தது. பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக வரும். அங்கேருந்து தான் இந்த மாதிரி போதங்கள் எல்லாம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அது அப்படியே பாரம்பரியமாக கை கொண்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், டிசம்பர் 25 இதெல்லாமே வந்து தவறான ஒரு விஷயம். மார்ட்டின் லூத்தர் இதெல்லாம் தாங்க தப்புன்னு 95 குற்றச்சாட்டுகள் எழுதி வச்சுட்டு வந்தாங்க ரோமன் கேத்தலிக் சர்ச் முன்னாடி, விட்டன்பர்க் சர்ச் முன்னாடி. இது தப்புன்னு வெளியே வந்தபோது நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னு பேர். வெளியே வந்தவங்க அங்கே செய்த தப்பையும் சேர்ந்து கொண்டு வந்து இங்கே செய்துட்ருக்குறோம். அதான் இங்கே நடந்துட்டுருக்கு. சரியா? அவர் நல்ல நோக்கத்துக்கு தான் வெளியே வந்தார் இல்லையா? அதை இப்போ வெளியே வந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் நோக்கத்தை விட்டுட்டாங்க. அங்கே இருக்கிற பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, பாருங்க, உபதேசங்களாக மனுஷருடைய கற்பனைகளை போதிக்கிறாங்க. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து உங்களை குறித்து நல்லாவே ஏசை எழுதியிருக்காரு. நீங்க எல்லாம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களா போதிச்சு வீணா ஆராதனை பண்றீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு என்ன பண்றீங்க தெரியுமா? மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வர்றீங்க. மனுஷனுடைய பாரம்பரியத்தை நீங்கள் கை கொண்டு வர்றீங்க. இன்றைக்கி அது நடக்குதுங்க. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் முகூர்த்த நாளில் கல்யாணம் வைக்கிறாங்க தெரியுங்களா? புரியுங்களா? இந்த முகூர்த்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள், இது நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம் யாருங்க நிர்ணயிக்கிறது? இது யார் நிர்ணயிக்கிறது? தேவனா? இல்லைங்களா? யாரோ ஒரு ஜோசிகாரன் சொன்னதுங்க. ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஜோசிகாரன் சொன்னதை கேலண்டரில் போட்டிருக்காங்க. அது மற்றவர்கள் பயன்படுத்தலாம், அது அவங்களுடைய உரிமை. உண்மையான கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை தாங்க ஃபாலோ பண்ணோம். எத்தனை பேர் தெரியுங்களா வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருவருப்பு தேவனுடைய பார்வையில். இந்த வானத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் தேவன் காலங்களை நிர்ணயிக்கிறதுக்கு, அவங்களை பார்த்து நம்முடைய காலங்கள் எல்லாம் கணிக்கிறதுக்கு தான் சொன்னார். அதை பார்த்து பயந்துக்கிறதுக்கு இல்லை. அதை பார்த்து பயப்படுறதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு காலம், கெட்ட காலம், சேது காலம், என்னமோ காலம்ங்கிறாங்க. அங்கே போகுது, இது இங்கே வருது, இது ராகு காலம், இங்கே இது செய்யக்கூடாது. இது எத்தனை கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? பாரம்பரியம், சாத்தானுடைய பாரம்பரியம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாதுங்க. வசனத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எல்லாவற்றுக்கு மேலாக நமக்கு ஜெபம், அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகள் போகணுமே ஒழிய உலக பிரகாரமான பாரம்பரிய சடங்காச்சாரம் இதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அது எதையும் கவனிக்கிறது இல்லை, பாரம்பரியங்களை சடங்காச்சாரங்களையும். இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அப்படி எடுத்து ஆரத்தி, எதுக்கு எடுக்கிறீங்க ஆரத்தி? அதில் என்ன இருக்குது? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, பார்க்கணும். ஒன்றுமே இல்லைங்க அதில் எல்லாம். நமக்கு தேவன் ஒரு மணமக்கள் 2 பேர் போய் தேவனுடைய பாதத்தில் ஒரு ஜெபம் பண்ணால் போதுங்க, அவர் கைதொட்டு ஆசீர்வதிக்கிறார். அதை விட்டுட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து வைக்கிறது, ஆப்பிள் பழம் கொண்டு வந்து வைக்கிறது, பழம், தேங்காய், அப்புறம் என்னென்னமோ கொண்டு வந்து எதுக்கு? தேவனுடைய பால் காய்ச்சறேங்கிறது. கடைசியில் என்ன பால் காய்ச்சறது? காய்ச்சி என்ன ஆக போகுது? யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன பால் காய்ச்சறது? போய் ஜெபம் பண்ணால் போதாதான்? பால் காய்ச்சறம் அது ஒரு தனி பாருங்க. என்னென்ன மாதிரி என்ன பாரம்பரியம். இதைத்தான் சொன்னார், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிட்டீங்க, மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வர்றீங்க. தேவன் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெறுத்தார். சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இனி வீண் காணிக்கை என்கிட்ட கொண்டு வராங்க, நீங்கள் தூபம் காட்டுறது எனக்கு அருவருப்பாக்குது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேங்கிறார். அடுத்தது பாருங்கள், உங்கள் மாதப்பிறப்புகள் உங்கள் பண்டிகைகளின் ஆத்மா வெறுக்குது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது, அவைகளை சுமந்து நானே இழைச்சி போயிட்டேங்கிறார். பாருங்க, நானே இழைச்சி போயிட்டேன். அப்புறம் அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும். கை விரிச்சு ஆண்டவரே நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்க போறதில்லை. ஏன்னா நம்முடைய கைகள் அக்கிரமத்தினால நிறைஞ்சிருக்குதான் இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கடுமையான விஷயந்தான், வேறு வழி இல்லை. நாமெல்லாம் கிறிஸ்துவை போல மாற வேணுங்கிறது பவுல் சொல்கிறார். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்பவேதனைப்படுற கலாத்தியரில் சொல்கிறார். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் பலகார கிறிஸ்தவர்களாகவும் மாறிட்டு இருக்கிறோம் இல்லையா?
கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அந்த பலகாரம் செய்யறதுக்கு என்ன மாதிரி ஒரு வாஞ்சை, துணி எடுக்கிறதுல எஞ்சாம ஒரு வாஞ்சை இல்லைங்களா. அப்புறம் 2 பேர் மாமா, ஒருத்தர் சித்தப்பா, பெரியப்பா 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க பாருங்கள், தேவன் எப்படி மகிமைப்படுறார். மாமா, நான் உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு வரேன் ஃபேமிலியோட, நீங்கள் நியூ இயருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. எதுக்கு? நான் உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் வரேன், எதுக்கு? கறி குழம்பாக்கி சாப்பிட்டு படுத்துக்கிறது. அப்புறம் அவர் இங்கே நியூ இயருக்கு வருவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, கறி குழம்பு ஆகி சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. இவ்வளோ தான். இதோ பெருசாக ஒரு ஃபார்மாலிட்டி. நான் கிறிஸ்மஸ்க்கு அங்கே போகலான் இருக்கேன் பாருங்கள். இதில் என்ன, இதில் எங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, எங்கே தேவனுடைய வசனம் மேலே வருது இல்லையா. இதை ஆனால் இதை பற்றி கவலையே கிடையாதுங்க. காரணம் ஒன்று தான் அன்புக்குரிய 2 விஷயம் கவனிங்க. தேவனுடைய சத்தியங்களை சரியாக புரிஞ்சுக்கல, இன்னொன்று சரியாக சொல்லித்தரல. இவ்வளோதான். யார் சொல்லித்தரலையோ அவங்க தப்பு, சொல்லித்தந்தும் யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க தப்பு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு வேலை நிமித்தனால் தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி தெரிய வரும்போது தேவனுடைய தர்ம நியாயங்கள் முன்னாடி இருக்கணும். இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதை உடனடியாக விடணுமா? இப்படி எல்லாம் இருக்காது. அதான் சொல்கிறாருங்க, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணால் கூட நான் கேட்க மாட்டேன், அக்கிரமத்தோடு நீ ஆசரிக்கிற பண்டிகைகள். இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பண்டிகைகள்ங்கிற விஷயமே முதல் தேவன் தாங்க கொண்டு வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி பண்டிகைனா எல்லாம் கூடணும் வரணுங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் முதல் என்ன பண்ணார்னா, இவங்க இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்களை ஒன்றா கூட வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணார். அதனால தான் அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, புரியுதுங்களா, கூடார பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் ஏன் கொண்டு வந்தார்னா, அந்த பண்டிகையில் இவங்க ஒன்றா சேரணும். ஒன்றா வந்தோன்னா மோசே மேலே உத்தரத்து நின்று தேவனுடைய கற்பனைகளை வாசிப்பார், அதை கேட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லணும். அவங்க சொல்லி போய் நடக்கணும். இதுக்கு தான் பண்டிகை, புரியுதுங்களா? இதுக்கு தான் பண்டிகை. இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற பண்டிகைலாம் அப்படியான்னு பாருங்க, அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ எங்கேயாவது நம்ம அப்படி பண்ணுறோமா? நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் கரெக்டாக 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் அங்கே உட்காந்து, அதாவது பிரசங்கமெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குறோம்லாம் தெரியாது. ஆனால் 6:30 மணி ஆனோடனே நேராக நம்முடைய கால் நம்ம கேட்காமையே எங்கே போகும்? அது கறிக்கடிக்கு போயிடும். அது நம்ம கால் நம்மளை கேட்காது. அதுதான் ஃபார்மாலிட்டி. எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயாவது, நான் சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடியவங்க வேறு, இப்போ நான் சொல்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி பேரளவில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்க இயேசு கிறிஸ்துவ பிறந்தநாள் உட்காருங்க, எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாம் படிங்க. எல்லாம் படித்து நல்லா அதை வியாக்கியானம் பண்ண எல்லாம் சொல்லுவாங்களா? கிறிஸ்மஸ் அன்றைக்கி யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நேராக சர்ச்சுக்கு முடிச்சோன்னே நேராக கறிக்கடைக்கு போவாங்க. நேராக கறிக்கடைக்கு முடிச்சு நேராக வீட்டுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேலே ஒரு சினிமா பார்ப்பாங்க. அப்புறம் தண்ணி சாப்பிடுகிறவர்கள் தண்ணி சாப்பிடலாம், அப்புறம் மருந்து சாப்பிடு, ஏன்னா அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட வேண்டியதுதான். அன்னை என்றால் அதோட முடிந்து விட்டது, அவ்வளோதான். இப்படி தாங்க நார்மல் லைஃப் போயிட்டுருக்கு. யாரும் தேவனுடைய சத்தியத்தை உட்கார்ந்து அதை தியானிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா என்று கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அதே தவற செய்யக்கூடாதுங்கிறார். இப்போ வாசிக்கலாம், பவுல் எழுதுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார், வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த வசனத்தை தயவு செய்து நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆச்சரியவிதமாக மோசே வழி நடத்திட்டு வந்ததை மிக சுருக்கமாக எழுதியிருக்கார் பவுல். 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் பாருங்க, இவ்வளவு தூரம் வழி நடத்தினாரா? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. அதனால் வனாந்தரத்திலே அவங்க அழிக்கப்பட்டாங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு என்ன இருக்குதான்? திருஷ்டாந்தங்களாக இருக்குது. என்ன நடந்துருச்சு தெரியுங்களா? எதுக்காக தேவன் பண்டிகை ஏற்படுத்தினார்? எல்லாரும் ஒன்றா வந்து உட்கார்ந்து தேவனுடைய கற்பனைகளை கவனித்து அதில் நடக்கிறதுக்கு தான் பண்டிகை. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இது தாங்க இன்னைக்கு நடக்குது.
இப்போ நம்ம பாருங்கள், ஒரு பண்டிகை வச்சு என்ன பண்ணுறோம்? புசிக்கவும் குடிக்கவும், இதுதான் நடக்குது. ஆனால் அவர் பண்டிகை அன்னைக்கு ஏற்படுத்தினுடைய நோக்கம் என்ன? எல்லாம் ஒன்றா வந்து தேவனுடைய புரியுதுல்ல? அப்போது என்னைக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறார்களோ அதுதாங்க உங்களுக்கு பண்டிகை. இப்போ சில கன்வென்ஷன் எல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ பாருங்க, இந்த கன்வென்ஷன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய அதாவது அந்த அந்த வார்த்தைகள் பரிமாறப்படுது. எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. தட் இஸ் பண்டிகை. படிக்கிறீங்களா? அதுதான் பண்டிகை. பைபிளில் சொல்லப்பட்ட பண்டிகை தான். அந்த நேரத்தில் நம்ம வந்து போய் விருந்து சாப்பிட்றதுக்கு, புசிக்கிற குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து தியானிக்கிறது இல்லை. ஆனால் ஃபேமிலியில் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி பண்டிகை வரும்போது அப்போ தேவனுடைய காரியங்களெல்லாம் மறந்துடுறோம். ஆனால் ஒரு கன்வென்ஷன் அந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் பண்டிகை. அப்படின்னா எத்தனை பண்டிகை சொல்லுங்க பார்க்கலாம்? நமக்கு எத்தனை பண்டிகை? மற்ற ரிலீஜன் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு 4 பண்டிகை. நமக்கு எவ்வளோ தெரியுதுன்னா பண்டிகை 300 நம்ம கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 365 நாள் நமக்கு பண்டிகை தான். எப்படி தெரியுங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் என்னை பின்பற்றுகிறோம். டெய்லியும் நம்ம எப்பப்போல்லாம் ஃபேமிலியிலையோ, சகோதர சகோதரிகள் சபையில், சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்ம ஒவ்வொரு நாளும் கூடி தேவனுடைய வசனங்களையே தியானிச்சா நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு பண்டிகை தான். இதுக்கு தனியாக புது துணி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தனியாக கறி குழம்பு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. என்னைக்கெல்லாம் கூடுறோமோ அன்னைக்கு பண்டிகை. ஆனால் இவங்களுக்கு வருஷத்துக்கு 2-3 பண்டிகை தான். கூடும்போது கூட தேவனுடைய காரியத்தை செய்யல. என்ன பண்ணான்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடித்து உட்கார்ந்து விளையாட, அப்படின்னா எல்லாம் விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் இன்றைக்கி செய்கிறாங்க பாருங்கள். விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, ப்ரைஸ் கொடுக்கறது. தேவனுடைய சத்தியங்கள் வசனம் அதுக்கு முக்கியத்துவமே இல்லை. டான்ஸ் ஆடுறது, நாடகம் போடுறது. அதில் பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து அப்படி டான்ஸ் ஆடுறது பெருமையாக அப்படி பார்ப்பாங்க. நாசமாக போயிடும் எல்லாமே. என் பிள்ளை பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுது, அப்படியா? என் பிள்ளை எப்படி பைபிள் வாசிக்குது பாருங்க, என் பிள்ளை எப்படி வந்து அதாவது தேவனுடைய வசனங்கள் எப்படி தியானிக்குது, அதை மறந்துட்டு என் பிள்ளை எப்படி டான்ஸ் ஆடுதுங்கிறாங்க. என் பிள்ளை எப்படி வந்து கீபோர்டு வாசிக்குது. கீபோர்டாக நாளைக்கு பரலோகத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இவைகள் எல்லாமே எது முக்கியங்கிறத சாத்தான் மறைச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதனால தான் இன்னைக்கும் தேவன் சொல்றார் தீர்க்க தரிசனத்தின் மூலம். வாசிக்கலாம் பாருங்க, ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லைன்றார். நீங்கள் என்னென்னவெல்லாம் ஆசரிக்கிறீங்களோ அதெல்லாம். சில பேர் எல்லாம் வந்து பர்த்டேன்னு கொண்டாடினா அந்த பர்த்டே அன்னைக்கு அந்த பிறந்த குழந்தை வந்து என்ன கடவுளாயிடும். அதுக்கு முக்கியத்துவம், அதுக்கு எல்லா வகையான காரியங்கள் செய்கிறாங்க. தேவன் மறைஞ்சிருவார். வெட்டிங் டே, 40வது நாள், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாமே பாரம்பரியமாக வந்த விஷயங்க. ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. வருஷத்துக்கு 365 நாளும் தேவனுக்காக அவன் வாழுவான். தனக்குன்னு அவன் பிரத்யேகமாக பவுலெல்லாம் நிறைய சொல்லிட்டார். நிறைய பேர் வந்து நாட்களை விசேஷிக்கிறாங்க, நீங்கள் தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள்னார். இன்றைக்கி நிறைய பேர் ஆசரிப்பு நாட்கள் ஆசரிக்கிறாங்க. வெட்டிங் டே, பர்த்டே, என்னென்னமோ கொண்டாடுறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்கள் வந்து ஒரு வேளை நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கூட வரவழைக்கலாம். வேறு வழியே இல்லைங்க. இதுதாங்க தேவனுடைய மைண்டு. அவருக்கு எந்த ஆசரிப்பு நாட்களும் பிரியமில்லை. அக்கிரமத்தோடு அனுசரிக்கிற பண்டிகைகள் அவருக்கு பிரியமில்லை. அப்படி நீங்கள் பண்டிகை அனுசரித்து என்ன பாட்டு நீங்கள் பாடினா கூட சொல்கிற பாருங்க, உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ நம்மளாம் பெருசாக பயங்கரமாக பாட்டு பாடுறோமே, யார்? தேவன் கேட்குறக்கா? பார்த்தீங்களா? நம்ம கேட்குறதுக்கு தாங்க பாட்டு பாடுறோம். நம்ம கேட்குறதுக்கு தான் அந்த மியூசிக், பயங்கரமான மியூசிக். எதுக்கு? தேவன் கேட்குறக்கா? அவருக்கு என்ன மியூசிக் தெரியாதா? யோசனை பண்ணி, நம்ம சந்தோஷத்துக்கு, நம்முடைய காரியங்களுக்கு, நம்முடைய பெருமைக்கு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஒரு போதும் தேவன் இதை அங்கீகரிக்க போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால சொல்கிறார், உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகட்டுப்போம். கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இந்த கொரோனா பீரியடு வந்து பெஸ்ட்டு உதாரணம் என்ன தெரியுங்களா? நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்றுமே பண்ண முடியல இல்லையா? 4 மாதம் ஜாக்கிரதை அப்படிங்கிறார். நீங்கள் பண்ணினதெல்லாம் அத்தனையும் பெஸ்ட்டு.
கொரோனாவில் இப்போ நிறைய பேர் சாகுறாங்க, கிறிஸ்தவர்கள் சாகுறாங்க, ஜெபம் பண்ணுங்க என்னமோ சொன்னாங்க. என்னாச்சு? செத்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ தேவனுடைய சித்தம் தெரியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மகா பெரிய பஞ்சம் இங்கே பூமியில் வந்தாச்சுங்க. ஆமோஸ் 8:11 சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். இன்னைக்கு வசனம் சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் ஆயிடுச்சு. அதனால எது சரி எது தவறுன்னு தெரியல. அது தெரியாமல் தாங்க கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள்லாம் தவறான ஒரு வழிக்கு போகிற மாதிரி ஒரு போயாச்சு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதோ உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும், இன்னும் கொஞ்சம் இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இப்போ கொரோனா, வேற ஒன்றும் இல்லை. கொண்டாட முடிச்சுதான் பாருங்க பண்டிகை. உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும் பெரிய அளவில். சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரு பிள்ளைக்காக, ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துப்பிக்கு சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். இது தெரியாமையே நிறைய போதர்கள் தேவன் உங்கள் என்ன செய்ய போகிறார், ஆசீர்வாதத்தினால நிறைவேற்ற போகிறார். 2020 ஆரம்பிக்கும் போது மொத்த போதர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. இந்த ஆண்டு ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டு, தேவன் எனக்கு சொன்னார்னு. எங்கே சொன்னார்? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ மோசமான விஷயம் வந்துருச்சு. அப்போது ஜனங்களை சுயநலத்துக்கு வழி நடத்துறதுக்கு ஆசீர்வாதம் என்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க? நிறைய மாதிரி தவறாக சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறார், உங்களுடைய நாட்களை கசப்பான நாளாக மாற்ற போகிறேன். இது கொரோனா ஒரு சாம்பிள் தான். கவனிங்க, இன்னும் வரப்போகுது பின்னாடி. கசப்பான நாள், இதை விட பயங்கரமான மோசமான விஷயமெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இதெல்லாம் தேவன் ஏன் தெரியுங்களா நமக்கு முன்னாடி சொல்லிட்டார். நாம் இன்னும் இந்த சத்தியத்தை இவ்வளவு தூரம் கேட்டுட்டு மறுபடியும் பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் பலகார கிறிஸ்தவர்களாகவும் இருந்துட்டா ஒரு மேலான அழைப்பை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா விவரம் தெரியாமல் இருக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதினார் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. என்ன எழுதுறாருன்னா பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் சொல்றா பாருங்க, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி பிதாவாகிய தேவனை நோக்கி அவருக்கே ஆராதனை பண்ணுங்க. இதை நம்ம ஏற்கனவே இந்த திருத்துவம் சப்ஜெக்ட்ல சொன்னோம். அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்ங்கிற வார்த்தை தான் பின்னாடி ஈஸ்டார்னு மாறி கடைசியில் ஈஸ்டர்னு வந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஈஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் ரோமானியர்கள் கொண்டு வந்த பாரம்பரிய வழக்கம், பாரம்பரிய பழக்கம். இதற்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பண்டிகைகளை எல்லாம் தேவன் வெறுக்கிறார். இதை விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பிரசங்கம். ஆனால் தேவன் சொல்கிறது தானே சொல்லி ஆகணும் இல்லையா? அப்படின்னு நீங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டாமா? கொண்டாடுங்க. 24 மணி நேரம் கொண்டாடுங்க. 365 நாளும் கொண்டாடுங்க. எப்படி கொண்டாடுங்க பாருங்க. இதுதான் நமக்கு அருமையான விருந்து. எப்பப்போல்லாம் கூடுறோமோ, எப்பப்போல்லாம் சபை கூடுறோமோ, எப்பப்போல்லாம் வசனத்தை தியானிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு பண்டிகை தான். புரியுதுங்களா? அப்போது நம்ம பிறந்த நாளுக்கு துணி எடுக்கிறோம், கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறோம், பெரிய பெரிய பண்டிகைக்கு துணி எடுக்கிறோம். எத்தனை பேர் கன்வென்ஷனுக்கு துணி எடுக்கிறாங்க? நான் கன்வென்ஷனுக்கு போகிறேன், புது சட்டை போட்டு போகிறேன், அந்த மாதிரி ஒரு சிந்தனை. அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால், எந்த ஒரு சகோதரி ஒரு கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை கட்டாமல் போகுதோ அந்த சகோதரி தேவனிடத்தில் போயிடும், புது சிருஷ்டி ஆகிடும். இவ்வளோதான் உச்சக்கட்ட சாக்ரிஃபைஸ். அதுதான். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா? ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் சொல்கிறது சகோதரி மட்டுமல்ல, சகோதரர்களையும் சேர்த்து தான் இல்லையா? அதனால் அது புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாருமே. அப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படி நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது பட்டுப்புடவை கட்டாமல் போக முடியாது, செத்து போயிடுவோம் எல்லாருமே. ஏன்? கல்யாணமே பட்டுப்புடவை கட்டுறதுக்கு தாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அன்பு, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பாரம்பரியம், சடங்காச்சாரம், பேராசை எல்லாம் வந்துருச்சு. ஜனங்களை ரொம்ப நெருக்குது. ஏன்? வேத வசனம் கம்ப்ளீட்டாக வெளியே போனதுனால மற்றது எல்லாம் உள்ளே வந்துருச்சு, நெருக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன தான் ஜெய் சொல்கிறீங்க? கடைசியாக பவுல் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். வாசிக்கலாம்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எவ்வளவுதாங்க. அப்ப தேவன் நம்ம கிட்ட பண்டிகை கொண்டாட சொல்றாரா? புத்தியுள்ள ஆராதனை செய்ய சொல்றாரு. எதை ஏத்துக்குவார்னு நாமளே முடிவு பண்ணலாம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவபலி, உயிருள்ள பலி. அப்படின்னா புரியுதுன்னா, உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நம்முடைய காலம், நேரம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள், நம்முடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அர்ப்பணிக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வையில் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்ய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக.